தீங்கு விளைவிக்கும். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். எங்க ராஜலட்சுமி? வா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். இட் இஸ் a குட் நியூஸ் அண்ட் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. என்னாச்சுமா? ரிலீசிங் ஆர்டர் தான். கோர்ட் அவளை விட்டுருச்சு. எனக்கு நம்பிக்கை இருந்தது. எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜட்ஜ் இருக்காங்கல்ல, கடவுள். அவனோட தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும்னு. டிரான்ஸ்ஃபரோட கிடைச்சும் கூட இந்த ஒரு நிமிஷத்துக்காக தானே ராஜலட்சுமி இத்தனை வருஷம் காத்திருந்தா. மாமா இப்பவே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாதான் இன்னும் 2 நாள்ல போய் பூனால போய் சேரும். நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த தகவலுக்காக அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் மறந்துட்டேன். சாருக்கு குடிக்க. தேங்க்ஸ். இவ்வளவு நாள் அவ மனசு இருண்ட வானம் போல இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கு. எப்படியோ இங்க வச்சு நடந்த எல்லாமே நல்ல ஒரு ஞாபகார்த்தமா மனசுக்குள்ளே இருக்கணும். எதுவுமே அந்த அளவுக்கு சீக்கிரமா மறக்க முடியாதுல்ல. எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஏறுமா. ஓகே வரோம். அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன மேடம்? ஏன் பேஷண்டோட கேஸ் ஷீட்ல நான் பிரிஸ்கிரைப் பண்ணாத மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி இருக்கு? ஹூ டிட் திஸ்? இந்த சீட்டிங் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிடுச்சு. நேத்து நைட் டியூட்டி பார்த்த அத்தனை ஸ்டாஃபும் இங்க முன்னாடி வந்து நிக்கணும் வித்தின் அவர். பிரியோபினைட் ஃபேட்ரை, அல்டிபேஸ்ட், இப்படி காஸ்ட்லி மெடிசன்ஸ் எல்லாம் நான் எழுதின மாதிரி எழுதி இந்த கூட்டத்துல யாரோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப காலமா லட்சக்கணக்கான ரூபாய்க்காக தான் இங்க மோசம் நடந்திருக்கு என்னோட பேர்ல. இட்ஸ் a criminal offense. மிஸ்டர் சந்திரப்பன், மேடம், யூ ஆர் த ஃபார்மசிஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த மெடிசன்ஸ்லாம் ஸ்டோர்ல இருந்து டெலிவரி ஆயிருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பிரிஸ்கிரைப் பண்ண மாத்திரை தான் நான் சப்ளை பண்ண மேடம். ஆனா ஸ்டோர்ல இருந்து டெலிவரி பண்ண அந்த மெடிசன்ஸ் டியூட்டி நர்சஸும் பேஷண்ட்டும் பார்க்கவும் இல்ல, யூஸ் பண்ணவும் இல்ல. அப்புறம் அது எங்க போச்சு? எனக்கு தெரியும், பெரிய மாஃபியாவோட புரோக்கர் இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் இருக்கீங்க. அது யாரா இருந்தாலும் என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை தான் சீட் பண்ணிருக்காங்க. இந்த கிரைமை யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள நான் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவேன். ஐயோ திருடன் பேக் போடு போடு. பகல்ல பேக் திருடிட்டு போறவன போலீஸ்ல போய் எவ்வளவு தைரியமா நிக்கிறாங்க. போலீஸ் கூப்பிடுங்க.
போலீஸ்ல புடிச்சு விடு. ஐயோ ஒண்ணும் பண்ணாதீங்க. இது என்னோட செல்ல பொண்ணு. பேர பிள்ளையா? ஆமா, என்னோட செல்ல பேத்தி பிங்கி. பேத்தியா இருந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? என்ன பண்றது, இவளுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு. உங்க எல்லாரும் ஒத்துழைப்புக்கு நன்றி. சரி வாங்கய்யா. நல்லா வெச்சுக்க உன் பேத்திய. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன உலகம்டா கடவுளே. ச்சே. அட கடவுளே, இப்படி ஒரு ஜென்மம். ஹெல்மெட் ஜாக்கெட் எல்லாம் போட்டு நீ என்ன ஜேம்ஸ் பாண்டா? ஊரே சேர்ந்து நேரம் ஒத்தி இருப்பாங்க. நான் காசு கேட்டா மட்டும் நீங்க இல்லன்னு தான் சொல்றீங்க. இன்னைக்கு காலையில நீங்க புதைச்சு வச்ச காசெல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க. ஐயோ 200 ரூபாயா? இது எடுக்கிறதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏடிஎம்க்கு வந்தீங்களா என்ன? கஷ்டம் சும்மா ஒண்ணும் இல்ல. ஊருக்காரங்க உங்களுக்கு இப்படி ஒரு பெயரை வச்சது. சிவிலியன் காலனி பசங்க கூட சேர்ந்து நீ எல்லா அயோக்கியத்தனமும் கத்து வச்சிருக்கிற. இப்படி ஒரு விதை என் பையன் ரத்தத்துல இருந்து வந்து இங்க பிறந்துருச்சு. 50 பைசா இருக்கு. எங்க ஈஸ்வரா? ஐயோ என்னோட செயின். ஹலோ. எங்க? நான் உன் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன். நீ வெளியே வா. என்னாச்சு? எல்லாம் சக்சஸ் தானே? தாத்தா கிட்ட இருந்து இந்த 200 ரூபாய் தான் கிடைச்சது. வீட்டுக்கு தீ பிடிச்சாலும் ஃபயர் ஃபோர்ஸ்க்கு மிஸ்டு கால் கொடுக்குறாள் தானே அவரு. இனி என்ன பண்றது? விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியும். வேற ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன். டடா. என்ன இருந்தாலும் ஃபேன்சி Dress அமர்க்கலப்படுத்தும். சும்மா வாங்கிட்டு ஒரு வேலையை ஒப்படைக்கிறது. போதும் போதும். இதுக்கு மேல வீட்டுக்கு போனா கண்டிப்பா தாத்தா என்ன கொன்னே போட்டுருவாரு. confirm இல்ல? போட போட போடா. சரி இது பிடிச்சுக்கோ. அப்புறம் நம்ம ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. இது 10மா? ஈஸ்வரா, ஒரு தும்மல் வந்துச்சு, எங்கேயோ போயிடுச்சு. கடவுளே. அக்கறை சீமை அழகினிலே மனம் ஆட கண்டேனே, ஸ்வாஹா மனம் ஆட கண்டேனே, இனிமையிலே தினம் தினமே ஸ்வாஹா. அக்கறை சீமை அழகினிலே மனம் வாட கண்டேனே, மனம் வாட கண்டேனே. என் மாமனார்ட்ட இருந்து ஒரு நாள் அது ஒன்ன கூட்டிட்டு எங்க அக்காவுக்கு சொந்த புருஷனை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. கடவுளே, அவர் ஒன்னும் சாப்பிட்டுக்க மாட்டாரு. நல்லா அனுபவிக்கிட்டோம். 7 இருந்த நம்ம அப்பாவை ஒரே நாள் இருந்தாலும் பைத்தியக்காரன் மாத்திட்டான். பைத்தியக்காரன். ஒபாமா இப்ப வந்துருவாரு. இந்த பேண்ட புக் பண்ண அமெரிக்க ஜனாதிபதி. இந்த ஆட்டோ சத்தம் கேட்டல. பாப்பா இன்னும் ஸ்கூலுக்கு போலியா? இப்படி சோம்பேறியா இருக்க கூடாது. இந்த வருஷம் முடிஞ்சது, நீ 10வது போற. சமத்தா படிக்கணும். ஐயோ பாப்பா என்ன இது? ஸ்கூலுக்கு போகும்போது மொபைல் போன் எடுத்துட்டு போக கூடாது. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சார்ஜ் போடலையா? சே, அங்க பாரு. என் பொண்ண சைட் அடிக்கிறதுக்காகவே அந்த பரதேசி மறுபடியும் இங்க வந்திருக்கான். இன்னைக்கு இங்கேயும் அவன் மண்டைய பொளக்க போறான் பாரு. அப்பா நீங்க குழந்தை கூட்டி ஸ்கூலுக்கு போங்க. இந்த ஆளு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். செல்லம், என்ன அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவனுக்கு பைத்தியம் நம்மள மாதிரி கிடையாது. ஐயோ அசம்பிளி ஆரம்பிக்கிறது முன்னாடி ஸ்கூலுக்கு போகணும். ஒபாமா வரும்போது ஆட்டோ காசு கொடுக்கணும். அங்க என்ன பண பிரச்சனையா? பாப்பா வா போலாம். நீ இந்த மொபைல் கொஞ்சம் சார்ஜர்ல போடு. வா. ஊதுவத்தி எரியற வரைக்கும் வெயிட் பண்ணா நான் பஸ் எடுத்து செத்துருவேன். ஆஹா, ஐயோ ஏன் சார் ரோட்ல படுத்திருக்கீங்க? வீட்ல போய் படுக்க வேண்டியதானே? ஈஸ்வரன் தான் காப்பாத்திருக்கான். எவனும் கிட்ட வரக்கூடாது. விநாயகருக்கு நான் வச்சிருக்க வேண்டுதல் இது. ஒரு பீஸ் மிஸ் ஆனாலும் நான் பட்னி ஆயிடுவேன். ஒரு கோரிக்கை இருக்கு, யாருக்கு கிடைச்சாலும் பாதி எனக்கு கொடுத்துடணும். இதாண்டா என் பிரேக்ஃபாஸ்ட். தேங்காய் கொடுத்துட்டு போங்கடா. தேங்காய்ல கூட ஒரு எய்மிங் இல்லாம போச்சு. நல்லா வருவியா? எரிஞ்சது தேங்காய், உடைஞ்சது காலு. எய்மிங் மிஸ் ஆயிடுச்சு. கடவுளு கூட நீ தேவையில்ல பாத்தியா? அங்க அக்கா கடுப்புல இருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா? காலையில 2 ஊதுபத்தி ஸ்டாண்ட சாப்பிட்டேன்டா. ஊதுபத்தி ஸ்டாண்ட்? ஊதுபத்திய பழத்துல தாண்டா குத்தி வச்சிருந்தேன். நான் என்ன பண்றது? சொந்தமா ஒரு பொண்டாட்டி இருக்கு, பொண்டாட்டிக்கு ஒரு வீடும் இருக்கு. ஆனா நான் வாடகை வீட்டுல குடியிருக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். நீங்களா உருவாக்கணும் தானே. இங்கே அப்படியே தேவலாம் சுத்திட்டு இல்லாம அக்காவை கூப்பிட்டு எங்கேயாவது தனியா பாத்துட்டு போயிடலாம்ல. 13 வாட்டி முயற்சி பண்ணிட்டேன்டா. அப்பெல்லாம் அந்த பைத்தியக்காரன் இருந்து இல்ல, அந்த பைத்தியக்கார அப்பா கிட்ட இருந்து நல்ல மண்டையிலே கிடைச்சது. நல்ல ISI மார்க் முத்திர மாதிரி. இப்போ என் மண்டையில அப்படியே இருக்கு, ஸ்ரீலங்கா மேப் மாதிரி. நல்லா சரிடா. 16 வயசு பொண்ணு மாதிரி அவரோட ரெக்கைக்குள்ளேயே நல்லா ஒளிச்சு வச்சிருக்காரு அவரு. அவருக்கு பைத்தியம் சரியானா தாண்டா எனக்கு குடும்ப வாழ்க்கை. ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ கண்டகசனி. அது கூப்பிட்டு தான் போவோம். எவ்வளவு கரெக்ட். சாரியா? கண்டகசனின்னு கழுத்திலேயே போட்டா. சார், அந்த டாக்டர் எம்எல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பார்த்து கவனமாக தான் டீல் பண்ணேன் தெரியும்.
ஓகே சார். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. அவங்க டிபார்ட்மெண்ட்ல புகார் கொடுத்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். ஸ்டீஃபன் இந்த வேலை ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பொட்டை கோழி கூவுனதும் பயந்து போகாத. அவ்வளோ லேசா மதிப்பிட வேணாம். சர்வீஸ் பண்ண இடங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் கேள்விப்பட்டேன். இதை விட பெரிய ஆளுங்க கூடலாம் மோதினது தான் இந்த ஸ்டீஃபன். இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். பிரச்சனை பண்றதுக்கு இல்ல, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதான் பார்க்கணும். விஷயத்தோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும்ல. இதனால ஏதாவது சட்ட பிரச்சனை வந்தா மாட்ட போறது நீங்க மட்டும்தான். இப்ப போன்ல பேசின அவன் கூட வரமாட்டான். அந்த டாக்டர் லீகலா மூவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாவது அவங்கள சமாளிக்க பாருங்க. பாப்பாக்கு நாங்க யாருன்னு தெரியாதுல்ல. என் பேரு பல்லவன், இது என் பொண்டாட்டி பல்லவி, இதோ இவர் தான் கல்யாண மாப்பிள்ள பல்ராம. கொஞ்சம் சரியாண்டா, நல்ல வாயை திறந்து சிரிக்கலாம்ல. இவங்க குடும்பம் பள்ளத்தூர், ஏன் ஊரு பல்லாவரம், இப்ப இருக்கிறது பல்லக்கோட்டையில. கடவுளே, ஐயோ ஐயோ, இப்ப நான் பாக்குறதெல்லாம் நிஜமா என்ன? யாரையும் சும்மா விட மாட்டேன். அது சரி. யாரு? முதல்ல நீ யாரு? என்னடா அது? டேய், முதல்ல நீ வெளிய வா. டேய் ஓவர் ஆக்டிங் பண்றவாளோ? அப்படின்னா அவ கதையே தீர்ந்தது. கல்யாணத்தை தடுக்கிற கேஸ் தான். நீ யாருன்னு தான் கேட்டேன். இந்த குழந்தையோட அப்பா கிட்ட கேளு. என்ன சொன்ன? தம்பி, அவ என்ன சொல்றா? சத்தியமா இவ யாருன்னு எனக்கு தெரியாதுமா. உனக்கு தெரியாதுல்ல? பள்ளிப்புற சர்ச்ல திருவிழாக்குன்னு வியாபாரத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல? அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு இவர் தந்த சின்ன டெபாசிட் தான் இது. இப்ப வட்டியும் சேர்த்து வளர்ந்து பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. என்ன நீ கதை விட்டுக்கிட்டு இருக்க? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக டிஎன்ஏ சர்டிபிகேட் எடுத்துட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இந்தாங்க இது பாருங்க. அப்ப தொடர்பு இருக்கா? இருக்குதே மிஸ்டர் அப்பா. we are in. இன்னும் உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? எங்க குழந்தையோட ஈட்டி மாதிரி இருக்க பல்லுக்கு மேல ஒரு ஆதாரம் வேணுமா என்ன? அம்மா இது என்ன தொத்து வியாதியா? எது எப்படியோ என் பையன் நிரூபிச்சுட்டான். தாத்தா கிட்ட வா. வெளிய போங்கயா, இல்லனா நான் ஏதாவது சொல்லிடுவேன். நாங்க யாரு என்ன ரொம்ப பேச வேண்டாம், மரியாதையா வெளிய போங்க. போங்க ரெண்டு பேரும். நிறுத்துங்க. அங்க பாருங்க கேமரா. சீக்கிரமா போடா மச்சான். அண்ணா பிராங்க் தானே? வாங்க வாங்க. அண்ணா மன்னிச்சிருங்க, நாங்க கலர் ஷோல இருந்து வந்திருக்கோம். என்னங்க இது பிடிச்சு? இங்க நிக்கிறாங்களே இவங்க எங்களோட ஆங்கர் பிங்கி. அம்மா இங்க பாருங்க, பிங்கி. அட கடவுளே, என்னால நம்பவே முடியல. சாரி, இந்த நல்ல நேரத்துல உங்களை டென்ஷன் படுத்துறோம், எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. டிவில நிறைய பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான் பாக்குறேன். எது எப்படியோ பையனோட அப்பா எங்களுக்காக ஒரு முட்டாள்களிடம். வாவ். இந்த இதை பிடிச்சு. ஓகே, இப்போ எல்லாரும் கேமராக்கு போஸ் கொடுங்க. எங்க ஸ்பெஷலா வச்ச எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒவ்வொரு கிஃப்ட் இருக்கு. பிடிங்க. டேய் ராகுல், என்னாச்சு? கேமரா போச்சு. வட்டிக்காரன் தூக்கிட்டான். அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி தான் போன தடவை உங்க ஒப்பனுக்கு ட்ரீட்மெண்டே பார்த்தது. அவருக்காக மட்டும் நான் கடன் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்காக கடன் வாங்கினாலும் இப்ப ஸ்டூடியோக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தெரியுமா? அதுக்காக தான் தாத்தாவோட செயின் அப்ப எடுத்தேன். பிரச்சனை சால்வ். இத வச்சா ரெண்டு கடனையுமே அடைச்சிடலாம். பாருங்க, கழுத்து நெரிச்சு கொன்றுவோம் பாத்துக்கோங்க. அப்படின்னா கொல்றா என்னோட மாமனார. இங்க பாருங்க, கோபப்படாதீங்க. நீ வண்டி எடு போ. முட்டா பையன். சீக்கிரம் அந்த கேமராவை திரும்ப வாங்கலனா இன்னைக்கு எபிசோட் அவ்வளவுதான். என்ன பண்றது? அந்த கேசட் கேமராக்குள்ள மாட்டிக்கிச்சு. தினம் ஒவ்வொரு பிரச்சனையோட வராரு. ஏய், கடன் வைக்கிறது எல்லாராலையும் முடியும். ஆனா அது வாங்குறதுக்கான கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த சௌரிய அடமான வச்சா ஏதாவது கிடைக்குமா? குட்டிராமா, செயின் வேற போயிடுச்சு. இனி என் கண்ணாடியும் அந்த திருட்டு பொண்ணு எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாளா? என்ன சார்? கண்ணாடிடா. கண்ணாடிடா. மூடியாச்சு. அது இல்லடா, முட்டாள். பொட்டா? சாரி, எதுக்காக பொட்டு வச்சுக்கிறீங்க? ஓ, பொட்டு கிடையாதுடா முட்டாள், கண்ணாடி. மூடிட்டேன்ல. ஓ, என்ன அப்படியே எடுத்துருங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு என்னால உங்களை தூக்க முடியாது சார். அப்படியே ஒண்ணு விட்டானு வெயி. டேய் மறமாட்டேன், கண்ணுல போடுற கண்ணாடி எங்கன்னு கேட்டேன். அதுவா? எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சார், நீங்க என்ன வேலையை விட்டு அனுப்பினாலும் சரி, பிங்கி ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் நான் பண்ணுவேன். குக்கர் கத்துதே. பெரிய பிங்கி ஷோ. இவனாலயே எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. தாத்தா எங்க வச்சு மறந்துட்டாலும் இந்த நேரத்துல நீங்க தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓ ஆமாமா, அந்த சொல்ற பேச்சு கேட்காதவளோட ப்ரோக்ராம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. திமிரு பிடிச்சவ. எலி விஷயத்தை விட பெரிய விஷயம் தான் இவளோட இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராம். ஆமா, தாத்தாவுக்கும் பேத்திக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அந்த திமிரு பிடிச்சவ அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? பெரிய ராபின் ஹுட் நினைப்பா இவளுக்கு. இப்ப பகல்ல வந்து செயினை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. பூனை குட்டியா? அம்மா கிட்ட தான் சொல்றேன், ஷோ ஆரம்பிக்க போகுது. வெல்கம் டு கலர் ஷோ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா 50வது எபிசோடுக்குள்ள வந்துட்டோம்.
உங்க எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் நன்றி. சும்மா பிளேடு போடாம ப்ரோக்ராம ஆரம்பி. இப்ப இருக்கிறது பல்லக்கோட்டையில. கடவுளே, ஐயோ ஐயோ, இப்ப நான் பாக்குறதெல்லாம் நிஜமா? என் செயினை வச்சுதான் இந்த விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். யாரு? சரி, முதல்ல நீ யாரு? என்னடா அது? இந்த குழந்தையோட அப்பா கிட்ட கேளு. உனக்கு தெரியாதுல்ல? பள்ளிப்புற சர்ச்சில் திருவிழாக்குன்னு வியாபாரத்துக்கு வந்தா உங்களுக்கு தெரியாதுல்ல? அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? இதோ என்னோட செயின். செயினா? அது எங்களுக்குள்ள ஒரு டீலு. ஓ, நிம்மதியா இருக்கு. இதுக்குதான் அந்த செயின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல பைத்தியக்காரி. இருக்குதே மிஸ்டர் அப்பா. We are in. என்ன நீ கதை விட்டுக்கிட்டு இருக்க? சமையல் கட்டுல எதுவும் வேலை இல்லையா? இருக்கு, இவர்தான் டிவி பார்க்க சொன்னாரு. சும்மாவா இப்படி பேத்தி கோமாளி வேஷம் போட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிறது? ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்களே. நாளைக்கு தானே உனக்கு இன்டர்வியூ. இந்த டிவி பாக்குறத விட்டுட்டு நாளைக்கு வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ண. ஒரு பஃபன் ஷோவும் அதை பாக்குறதுக்கு 2 ஆளுங்க வேற. இப்படியே போனா இவ என்ன மாமான்னு மதிக்க மாட்டா, மாமனார்னு மதிக்க மாட்டா. எல்லாம் கலிகாலம். இந்த டிவி கண்டுபிடிச்சவன உதைக்கணும். மஸ்துக்கு சீச்சலா. ஏன் என்னோட ஷோ பார்க்கல? ஓஹோ, மிலிட்டரியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டரோ? ஆமா, நான் தான் ஆஃப் பண்ணேன். உனக்கு விருது கிடைக்கிற ப்ரோக்ராம் ஒன்னும் டிவில ஓடல. நீ பண்ற கோமாளித்தனம் தான் இந்த டிவில ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒன்னொன்னா பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? பாரு, நான் எல்லார்கிட்டயும் பொதுவா சொல்லுவேன்ல, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதுக்கான மரியாதை இருக்கு. கரெக்ட் தானே தாத்தா? மிலிட்டரி ரூல்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்றேன். என்னோட வழி தனி வழி. எப்படி இருந்தாலும் உன்னோட விருப்பம் தானே இங்க நடக்குது. என்ட்ரன்ஸும் பாதியிலேயே நிறுத்தியாச்சு. போற காலேஜ்ல எல்லாம் பிரச்சனை பண்ண. உன் அப்பா மாதிரி நானும் திறமைசாலியா இருந்திருந்தேனா இது எதுவும் பார்க்க இருந்திருக்காது. என்னைக்காவது இவளால எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கா? திமிரு பிடிச்சவ. ஆமா, திமிரு பிடிச்சவ, மத்தவங்கள மதிக்காதவ. இப்படி நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்கீங்கல்ல. எனக்கு பேசாம இரு. இங்க நான் பேசினா மட்டும் தான் பிரச்சனை. நீ இப்போ ஒண்ணு பேச வேணாம், உள்ள போ. 2 பேர்ல ஒண்ணு இப்படி. என்ன பண்றது? அவளோட டைம் அவ்வளவு மோசமா இருக்கு. ஜோசியக்காரனே சொன்னால தோஷம் அது இதுன்னு சொல்லி நீங்க தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்ல. இப்பவே நான் அதை சரி பண்றேன். ஏய் பிங்கி, பிங்கி, கொஞ்ச நாளா நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். எங்க அவ? இன்னைக்கு பாரு உன்ன. பிங்கி, சௌக்கியமா இருக்கிய? என்னோட செயின் எங்க? கோட்டையத்தில் கோட்டை கேக்கும் கோட்டை பிள்ளை சார் 90 தாண்டினதும் பெயிண்டிங் பண்ணாரு. செயின் கேட்டாரு, கோட்டைய வாங்கி வந்துட்டேன். மாலை வேணுமா, குவார்டர் வேணுமா? 2 வேணும். முதல்ல கோட்டர், அப்புறம் செயின். ஓகே. இந்த மிலிட்டரிக்காரங்களும் கலைஞர்களும் ஒண்ணு சேர மாட்டாங்க. பாத்தீங்கல்ல, இதெல்லாம் என்னோட ஃபீல்டுல எனக்கு கிடைச்ச பரிசுகள் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திறமை அந்த மிலிட்டரி ராஜலட்சுமிக்கு இருந்துச்சா என்ன? பொறாம. தன்னால இப்படி ஆக முடியலங்கிற பொறாம. கப்பு ஃபுல் ஆகலையே. இந்த அளவுக்கு நிறைஞ்சா போதும். தண்ணி ரொம்ப ஊத்த வேண்டாம். ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. போதும் போதும். செல்லம், நீங்க கொஞ்சம் வாய. உங்ககிட்ட நிறைய தடவை நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீ ஏன் ரொம்ப டயர்டா தெரியற? ஆமா, இல்ல இந்த பொக்கிச பெட்டியோட சாவிய என்கிட்ட ஒப்படைக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு என்ன இங்க பிரயோஜனம் இருக்கு? அது சரி, என்னோட வீக்னஸ் வச்சு உன்னோட எல்லா காரியத்தையும் நடத்தணும் அதானே? உனக்கு எந்த டயர்டும் இல்ல. குடிக்கிறது நிறுத்துங்க. இங்க பாருங்க, டயபெட்டிஸ் வேணாமா? ஆமா, எனக்கு இன்னும் கொலஸ்ட்ரால் கிடைக்கலையே. வெயிட் வெயிட். அப்புறம் பிரஷர். அப்புறம் இது. தேங்க் யூ, நன்றி. நேரத்துக்கு மருந்தெல்லாம் கொடுத்து மிலிட்டரி பாதுகாக்கிற உடம்பு தான் இது. ஞாபகம் வச்சுக்கோ. அடியே, வயசு நம்ம கையில கிடையாது. ஆனா ஆயுள் அதை அதிகப்படுத்தணுமா கம்மிப்படுத்தணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. கேன்சர் கொடுக்கவே இல்ல. இத குடிங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க என்னோட செயின்? நான் அதை டிவில பார்த்தேன். ஏய் திருடி, என்னது? உங்க மண்ட மாதிரி இதுக்குள்ளே ஒண்ணும் இல்லாததுனால இது வியாபாரம் நடக்கவே இல்ல. அப்ப என்னோட செயின்? பாவம், இது ஒரு ஆசாரியோட நெருப்புக்குள்ள அது இப்ப உருகிட்டு இருக்கும். ஏய் திருடி, அப்ப அத நீ வித்துட்டல. உன்னை நான் என்ன பண்றேன்? நான் இப்ப கத்துவேன். கோட்டா, கோட்டா. கத்தாத. ஹலோ. எஸ் சார், நான் லீகலா மூவ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? எஸ் சார், நர்சிங் அசிஸ்டன்ட் 1 மிஸ்டர் ஸ்டீஃபன், ஹி இஸ் த சீட்டர்.
ஐ நோ ஹிம். சர்வீஸ்ல அவரோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப மோசம். பி கேர்ஃபுல். ஓகே சார். இஃப் யூ நீட் எனி அஃபிஷியல் ஹெல்ப் கால் மீ. தேங்க்யூ சார். ஹலோ மேடம், நான் தான் ஸ்டீஃபன். என்ன? நீங்க கொஞ்சம் மனசு வச்சா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். வாட் யூ மீன்? இல்ல, அதாவது எவ்வளவு வேணும்னு கேட்டா ஒரு ஷேர் யாருக்கும் தெரியாம நான் கொண்டு வந்து தரேன். இடியட். உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் இந்த பொசிஷன்ல இருக்க கூடாது. இப்படி பிடிவாதமா இருந்தா எனக்கு ஏன் வழி பார்க்க வேண்டியிருக்கும். ஸ்டாப் இட். டேய் லூசு, நான் சொல்றது நீ கேட்டா மட்டும் போதும். நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு. ஸ்டோரி போர்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேமரா எடுத்துட்டு நீ வந்தா மட்டும் போதும். சொல்றது புரியுதா? அப்புறம் அந்த போர் கேஸ் இருக்கல கோபி, அவன் கிட்டயும் சொல்லிடு. போடா லூசு. ஸ்டாப் இட். டைனிங் டேபிள்ல என்ன பேச்சு இது? சாப்பிடுறப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா? இங்க இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஒன்றும் நடக்கலையே. எதை சொன்னாலும் ஒரு திமிரான பேச்சு. முதல்ல சாப்பிடு. என்னது இது? சாம்பார். வேற எதுவும் இல்லையா? இருக்க பொரியல் அவியல் எல்லாமே இருக்க. தினமும் என்ன இலை புல்லு மட்டும் தானா இங்க இருக்கிறத சாப்பிடு. சாப்பிடுற இடத்துலயும் மிலிட்டரி ரூல்ஸா? எனக்கு வேண்டாம். பாப்பா செம ஸ்டைலா போறா. திமிரு பிடிச்சவன். பாத்தீங்கல்ல பிடிவாதத்தை? பொம்பளை புள்ளையா இது? நீ சொல்றது தப்பு. அவ பொண்ணு கிடையாது, ஆனா பிறக்க வேண்டியவ. பிங்கின்னு கிடையாது, காலனி பசங்க அவளை பங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஐயோ, கோச்சிட்டு போயிட்டாளா? நீ சாப்பிடுமா, இது தினம் நடக்கிறது தானே. அசுர குணம் தேவகுணம். இது டைனிங் டேபிள் மட்டும் இல்ல, மூச்சு கடந்து செத்து போனா கூட இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. எனக்கு போதும். அப்ப எனக்கும் போதும். அத சொல்லுங்க முதல்ல. இருக்கட்டும். சொந்த செயினியை தொலைச்ச வந்தானா அதோட கவலை எனக்கு இருக்கு. பட்டினியோட கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டேய் குட்டிராமா, போய் பச்சை மோர் எடுத்து. இந்த பச்சை மோர் நீல மோர்லாம் கிடையாது, வெளுத்த மோர் தான் இருக்கு. நானே என் செயின் இழந்துட்டு வருத்தத்துல இருக்கேன். உன்னை கொலை பண்ண வச்சிடாத. ஏடா திருடி, இங்க எல்லாரும் பட்டினி கிடக்குறாங்க, நீ மட்டும் பர்கர் சாப்பிடுற. உனக்கு வேணுமா? இது இருந்தனால தான் நாங்க ஷோ காமிச்சோம். அதனால அம்மா இப்ப பட்னி. ஒரு நாளாச்சும் மிலிட்டரி பட்னியா இருக்கட்டும். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை என்கிட்ட பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. உன் மேல இருக்க பாசத்தால தான் அம்மா திட்டுறாங்க. ஆமா, பெரிய பாசம். எல்லாம் உன் நினைப்புதான். உண்மையை சொல்ல போனா என்னோட விஷயத்தால தான் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. காலையில பொண்ணு பக்கம் வந்தவங்க கூப்பிட்டாங்க. என் ஜாதகம் செட் ஆகாதான். நாசமா பொண்ணு செவ்வாய் தோஷம். ஒரு செவ்வாய் ஒரு புதன். அததான் நான் சொல்றேன். நாமளே ஒரு சூப்பரான பையனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சும்மா ரெடி. அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னென்னமோ பிரச்சனை நடக்குதாம். நீ போய் அம்மா கொஞ்சம் ஆறுதல் படுத்து. நான் அந்த அளவுக்கு இறங்கி வரணுமா? நம்ம அம்மா முன்னாடி தானே. நீ வா, நீ வா. அம்மா லக்ஷ்மி, ஏன் உனக்கு இந்த டென்ஷன்? உனக்கு என்ன ஆச்சு? யார்கிட்ட கோச்சுக்கிற? நம்ம பிள்ளைட்டியா? நீ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிடு. லக்ஷ்மி, என்ன இப்படி பாக்குற? அப்புறம் மிலிட்டரியோட சட்டத்துல ஹாஸ்பிட்டல் வச்சுக்க. நம்ம பிள்ளைகிட்ட வேண்டாம். புரியுதா? என்ன பத்தி யோசிச்சு நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேண்டாம். சண்டை எதுவுமே போடாம நம்ம 3 பேரை கட்டி பிடிச்சு தூங்கலாம். எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஒரு மூடு கிரியேட் பண்ணதா. கேக்குதா பறவைங்களோட சத்தம்ல? அது நாய் கத்துறதுதான். நாயா? பறவைங்களோட அந்த சத்தம். அதுதான் சொல்லிட்டல. ஆமால. காத்தோட சத்தம், பனிமூட்டத்துல இயற்கையோட நல்ல வாசனை. உனக்கு என்னாச்சு? ஏதாவது டூயட் பாட என்ன இருக்கா? அது என்னது இது? என்னோட பயோடேட்டா. பயோடேட்டாவா? பேரு ராகுல், வயசு 23, பிளட் குரூப் O பாசிட்டிவ், வெயிட். என்னடா இதெல்லாம்? அப்ளிகேஷனுக்காக. நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி காலையில சின்னதா அடிபடுது. அப்பதான் எனக்கு தோணுச்சு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருவோமே அப்படின்னு. அதாவது என்னோட கேர்லெஸ்ஸால ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகக்கூடாதுல்ல, அதான். கொஞ்ச நாளா உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா நமக்குள்ள அது வேண்டாம். நட்புல கிடைக்கிற சுகம் சந்தோஷம் எதுவுமே காதல்ல கிடைக்காது. அது ஒரு மாதிரியான ஃபீவர் தான். இரும்பி தும்பி நம்மள ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிடும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்க கூட இப்படி ஜாலியா இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. அவசரப்பட வேண்டாம். இந்த பங்குனி எப்பயாவது பிங்கி ஆகணும்னு நினைச்சா அப்ப இதை பத்தி முடிவெடு. பங்கன் பிங்கி ஆனா தானே. அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இங்க நடந்த இந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம். வெக்கமா?
ஹலோ மச்சான் ராமண்ண ஃபோன் பண்ணாண்டா, சித்த வைத்தியர் இப்ப வந்துருவாரு. அப்படியா? ஓ, தப்பிச்சேன். என் கஷ்டங்களை தீக்க வந்த சுவாமிகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். யாரு நோயாளி? நான் தான் கோபி. அது உன் மூஞ்சிய பார்க்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேரு தான் கோபி, ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லா ஓபி தான். நோய் என்ன? நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நோய் ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன். எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு. பால்ல சக்கரை கலக்கடா மாதிரி. என் பொண்டாட்டி விட என்ன அதிக நேசிச்சது என் மாமனார் தான். ஐயா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பாசம் வைக்கிற ஒரு அப்பாவா இருந்தாரு. நான் வேணான்னு சொல்லியும் என்ன வற்புறுத்தி எனக்கு வரதட்சணையா ஒரு டெம்போ டிராவலர் கொடுத்தாரு. அந்த ட்ரையல் பண்ண ஒரு நல்ல முகூர்த்தத்துல தான் அது நடந்துச்சு. வண்டி எடுக்காத. என்ன? இங்க பாரு கோபிச்செல்லம். என்னப்பா? நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்றேனே. ஓ, இதான் வண்டி கியரா? கடவுளே, என் மருமக நல்லபடியா வரணுமே. முன்னாடியே யாரோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. என் கால்ல நடந்த ஒரு தப்பு அது. செத்துட்டாரா? கொண்டே போட்டுருவேன். செத்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் ஓடி நடக்கிறான் பாரு. அன்னைக்கு பைத்தியமானா, இப்ப ராத்திரி முழுக்க தண்ணி அடிச்சு பேண்ட் வாசிச்சுக்கிட்டு குமரியான பொண்ணுக்கு காவல் இருக்காண்டா அந்த ஆளு. ஆயுர்வேதம், அலோபதி, ஹோமியோபதி, பக்கத்து வீட்டு கோமதி, இந்த ஆளுக்கு பார்க்காத வைத்தியமே கிடையாது. ஆனா பைத்தியம் கூடுதே தவிர குறைய மாட்டேங்குது. நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும். அப்பதான் எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையே கிடைக்கும். அண்டர்வேர்ல கட்டு போட்ட மாதிரி ஆயி போச்சு இப்ப என்னோட வாழ்க்கை. மதம் முடிச்ச யானையவே அடக்கி ஆண்டவன் இந்த கேசானந்த சுவாமிகள் தெரியுமா? உன் மாமனார்ல எனக்கு ஏமாத்திரம். இந்த பையப்படி சொல்றேன். எல்லாம் என் மச்சனோட பாக்கியம். ஐயோ ஆண்டவா, என்ன கொல்ல இந்த லூசு வருதுங்க, காப்பாத்துங்க. டேய் மச்சான், உங்க அப்பனுக்கு என்ன தெரியுமா? மச்சான், ஐயோ அங்க வரானே. டேய் டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்பா ஹெல்மெட் கொடுங்க. ஐயோ, இந்த பக்கம் ஒருத்தர் காசு கொடுக்கணுமே. இந்த வீட்ல போய் சேருவோம். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் கோவப்பட்டேன், அவ்வளவுதான். வரல நில்லடா சாமியார் பையா. அப்ப நிலைங்க சொல்றல. லூஸ் வருது. ஏய், இன்னைக்கு நான் இவனை சாவடிச்சிருவேன். இது அதுக்கு பாப்பா வருது. ஐயோ, இந்த உங்க ஒப்ப தாண்டி பொறுக்கி. டேய், இவன் என்ன கவுந்து படுத்து மண்ணு தின்னு இருக்கா? இப்படியே ஓடி நேரா இமாலயத்துக்கு ஓடிடுவோம் போலயே. அப்பா சொன்னா கேளுங்க. ஏய் ஹெல்மெட் கிடைச்சிருச்சு. நல்ல வேளை ஹெல்மெட் உடையல. இப்போ உடைக்கறேன்டா. தேங்க்ஸ் அண்ணா. அங்கே நில்றா. கொஞ்சம் தண்ணி குடுமா. ஓடுறா. டேய், என்ன ஓட விட்டுட்டே. டேய் அத நில்றா. அதையும் பாத்துறலாம்டா. ஐயோ, இங்க ஒளியறதுக்கு ஒரே இடத்தையும் காணாம. ஐயோ அம்மா. எங்க அந்த நாய் போய் ஒளிஞ்சிருக்கான்? அவன் மண்டைய நான் மொட்டை அடிச்சு விட போறேன். அப்பா தப்புச்சண்டா சாமி. பைத்தியம் போய் இப்ப நாயா? பைத்தியத்துக்கு இதுவே தேவல. ஓடிரு போயிரு. இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இருடா வரேன். இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். நல்ல வேளை பெனால்டி கிடைச்சது. டேய், அங்கே நில்றா. சொன்னா நிக்க நானே டவுன் பஸ்ஸாடா. இது எங்க போச்சு? ஐயா ஹெல்மெட் போச்சு. எல்லாம் போச்சு. என்னாச்சுடி? யாரோ மேல இருந்து எல்லாமே பார்த்தாச்சா? நானே இது வரைக்கும் ஒண்ணுமே பார்த்தது இல்ல. இந்த ஹெல்மெட்டை வச்சு மண்டைய மறைச்சிட வேண்டியதுதான். இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிட வேண்டியதுதான். இங்கதான் ஒரு நாயும் இல்ல. ஈஸ்வரா, ஊர்ல இருக்க எல்லா நாயும் இங்கதான் இருக்கு. முட்டை வேணுமா? முட்டை வேணுமா? என்னடா முட்டை அபிஷேகம் பண்ணிட்ட? யோ, கண்ணா தெரியல உனக்கு? முட்டை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது ஒளியணுமே. எங்க ஒளிஞ்சாலும் இந்த நாத்தம் போகாதே. அந்த நாய் எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. நானா தும்முன?
பைத்தியக்கார இவனை பார்த்தா மைண்ட் ஒண்ணும் ஆஹா செல்லோ அந்த வேதாள எங்க போனா அவனை நான் பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுவேன். ஒரு பைத்தியத்தை காப்பாத்தலாம்னு வந்ததுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி ஓட விட்டானே. ஆமா ஐயா ஐயோ திருட்டு சாமியார் பயந்து ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். என் முன்னாடி பிசாசு நிக்குது. பிசாசு தீ பிடிச்சு வந்திருக்குது. பிசாசு வருது. ஐயோ என் வண்டி என் பின்னாடி போச்சுடா நாய. நிறுத்து நிறுத்து. ஏய் எனக்கு பாஸ் போடுடா டேய் நம்ம கோல் அடிச்சிரலாம்டா இங்க வாடா டேய் இங்க வா நீ டேய் புடிங்கடா பாஸ் போடு டேய் குடுடா இங்க வாடா இங்க அதான் நிக்கறான். அப்படியா ஓகே நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓஹோ பொண்ணு முகம் வெக்கத்துல துடிக்குது. எங்க மாப்ள? கொஞ்சம் பார்க்க சாக்லேட்டா இருந்தாலும் ஆள் நல்லா தான் இருக்காரு. எப்படியோ நான் கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் ப்ரீபெய்டா இல்ல போஸ்ட் பெய்டா? போடா இது லைஃப் லாங் தான். வாழ்க்கையில எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத இந்த பொண்ணு கிட்ட லவ் பண்ண சொன்னதே நான் தான். இல்லனா ஜாதகம் தோசைன்னு எதையாவது சொல்லி அம்மாவும் தாத்தாவும் சேர்ந்து ஏதாவது ஒரு லூசை இவ தலையில கட்டி வச்சிருவாங்க. காதல்னு வந்தாலே ஒரு செலக்ஷன் இருக்குது இல்ல? நம்ம விஷயத்துல மட்டும் ஏமா நீ இந்த மாதிரி இல்ல? ஏமா என் இன்கமிங் கால மிஸ்டு கால் ஆகிடாத. போட லூசு. அது இருக்கட்டும், வேற ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு என்கிட்ட சொன்னியே அது என்ன? என்னது? என்னோட முதல் சம்பளம். பாரா சூப்பருங்க. பொதுவா முதல் சம்பளம் கிடைச்சதும் வீட்ல பெரியவங்க கையில கொடுப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா என்னோட எல்லா சந்தோஷங்களையும் நான் முதல்ல ஷேர் பண்றது என்னோட செல்ல தங்கச்சி கூட தான். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் இப்படி ரொம்ப க்ளோஸ் சிஸ்டர்ஸ் தான். We too love one. It's a matter of shame, not only to our department, but our country too. By considering the seriousness of the issue, it will be better for you to admit your crime. वो दवा तुमने कहाँ बेची जो तुमने मेडिकल स्टोर से चुराई थी? சார் நான் ஒரு அப்பாவி. அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து கிடைச்ச லெப்டினன்ட் கர்னல் ராஜலட்சுமியோட பிரிஸ்கிரிப்ஷன்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங் எப்படி வந்தது? கம் ஆன் ரிப்ளை. என்ன பயன்படுத்தி யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. நோ சார், இவர் பொய் சொல்றாரு. இவர் தப்பு பண்ணலனா எனக்கே ஃபோன் பண்ணி கமிஷன் தரேனாரு. Come on, tell me, for what reason did you call up Lieutenant Colonel Dr. Rajalakshmi and try to influence her? தனிப்பட்ட கோபத்துல மேடம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு என் மேல சுமத்த பாக்குறாங்க. ஓகே, நீங்க தப்பு செய்யலங்கிறப்போ எதுக்காக லெப்டினன்ட் கர்னல் ராஜலட்சுமியோட ரூம்குள்ள நீங்க நுழையணும்? ஷெல்ஃப்ல இந்த ஃபைல்ஸ் எடுக்க ஏன் நீங்க முயற்சி பண்ணணும்? Come on, tell us, if you're not the culprit, then why did you force entry into Lieutenant Colonel Dr. Rajalakshmi's room? Come on, speak up. Give me your reply. जवाब दो. जवाब क्यों नहीं देते? Why don't you reply? Lieutenant Colonel Dr. Rajalakshmi, you have to submit the report before this board of inquiry at earliest. Yes, sir. If he is proved guilty, he will get kind of punishment that he deserves at the court martial.
என்னடா மூக்குப்பொடியில கூட டூப்ளிகேட் போடுறீங்க. இனிமேல் தும்முனா மிளகா பொடியை தான் போட்டுக்கணும் போல. ஹலோ, எப்படி இருந்தாலும் பழைய கடன்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தீப்பேன். இப்ப தரலனா அப்புறம் தருவேன். காசு விஷயத்துல இந்த கூபி ஒரு தடவை சொன்னானா அது அவ்வளவுதான், மறந்துருங்க. 1 செகண்ட் ப்ளீஸ். பாருங்க, வேர்ல்டு பேங்க் எம்டி கூட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அவரு தான் கூப்பிடுறாரு. டாலரோட ரேட்டு குறைஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியாது. நீங்க அப்புறமா கூப்பிடுங்க ப்ளீஸ். இது எந்த நாயின்னு தெரியலையே. ஹலோ, நீங்கள் அழைக்கும் நபர் தற்போது பிஸியாக இருக்கிறார். நீங்க இன்னும் ஒரு 3 வாரம் கழிச்சு கூப்பிடுங்க. விஷத்தை வாங்கணும்னாலும் யாராவது கடன் தந்துதான் உதவி செய்யணும். ஆனா கையில 3 செல்போன். என்ன மாதிரியே இதுங்களும் அகதிங்க தான். ஒண்ணு நம்பர் பார்க்க, இது இன்கமிங் மட்டும்தான். மிச்சம் இருக்கிறது இது மட்டும்தான். இதுல இன்னும் ஒரு 11 ரூபா 80 காசு இருக்கு, அவ்வளவுதான். கையில சல்லி காசு கிடையாது, ஆனா லோன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா வேர்ல்டு பேங்க் வரைக்கும் பேசும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 10-20 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாதான் வாழ்றதுக்கே ஒரு த்ரில் இருக்கும்டா. என்னது? அப்பாவோட கடைசி மூச்சு வலிப்பு நோயால சாகும்போது ரிங்டோட நான் அதை சேவ் பண்ணிட்டேன். அப்பாவோட ஞாபகத்துக்காக. இந்த கால் எடுத்தா பிரச்சனை டாடி. அதோ அங்க நிக்கிறான். மறுபடியும் அப்பா தான் கூப்பிடுறேன். நல்ல வேலை விழுந்திருப்பேன். கஷ்டம். ஹலோ, கோபி சார் பேசுறேன். சாரி, நான் இப்ப ஊர்ல இல்லங்க. எங்க இருக்கிற? அது நான் இப்போ ஆக்ரால இருக்கேன். ஃபேமிலியோட தாஜ்மஹால் பார்க்க வந்திருக்கேன். நல்லா கிளியரா இருக்கு. தாஜ்மஹாலோட மொட்டை மாடியில நிக்கிறனால ரேஞ்ச் நல்லா இருக்கு. காதே வெடிச்சிரு போல இருக்கு. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களும் தாஜ்மஹால் கேட்ல தான் ஓ, நிக்கிறோம். கேட்லியா? இவன் வயித்துல வைப்ரேட்டர் வச்சிருக்கான். கடவுளே, என்ன காப்பாத்து. யார் அவங்க? டிவால் அக்கவுண்ட்ஸோட கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ். தேடி பிடிச்சி லோன் கொடுப்பானுங்க, ஓட விட்டு வாங்குவானுங்க. தெளிவா சொன்னா ரவுடி பசங்க. நீ மட்டும் என் கையில மாட்டினா உண்ட பக்தி சீரியல் எடுக்கிறவங்களுக்கு வித்துருவேண்டா. அதுக்கு நான் உங்ககிட்ட மாட்டினாதடா. அதையும் எந்த கைலாயத்துல போய் ஒளிஞ்சிருந்தாலும் உன்னை நான் பிடிப்பேன்டா. கோபி, காசை கொடுத்துட்டு போனா. அம்மா தாயே, கலிகாலம் சிவன் கோயில இருந்து வந்துட்டாரா? ஏண்டா நீங்களும் வாடா உங்ககிட்ட லோன் வாங்கிருக்கீங்க? அங்கேயே நில்றா. ஓடி வந்து பிடிக்கணும். ஓடுறவன ஓடி பிடிக்காம தூண்டில் போட்டாடா பிடிப்பீங்க முட்டா பசங்களா. இந்த மரத்துக்கு பின்னாடி எங்கேயும் ஒளியணும். செம சந்துடா இது. கடைசி மூச்சு விடுறதுக்கு எங்க அப்பனுக்கு நேரங்காலமே கிடையாது. என்ன இது தள்ளு வண்டி மாதிரி முட்டையெல்லாம் வச்சிருக்கானுங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல. யாரா அது சூசூன்னு சத்தம் போட்டுக்கிட்டே? இது டூப்ளிகேட் தானே? ஒரிஜினல். அது சரி, பிடிங்கடா. டேய் நில்லுடா. 3 பேர் வந்து அசலும் வட்டியும் வேணும். அசலுக்கு அந்த கேமரா போதாதா? உங்க முதலாளி எப்பவுமே அப்படித்தானே ஜப்தி பண்ணுவாரு. போன தடவை காலை பிடிச்சதாலதான் இந்த பண்ணிக்கு இன்னொரு வாய்ப்பு கூட கொடுத்தது. ஐயோ சார், நீங்க ஷூட்டிங் நிறுத்தினீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்களேன் ப்ளீஸ். நாளைக்கு உங்க வட்டி எப்படியாவது நான் அடைச்சிடுறேன் சார். எங்க இருக்கிற அடைப்படி? நம்பிக்கை இல்லைன்னா கேரண்டியா இந்தாங்க சாவியெல்லாம் கொடுக்க முடியாது. கண்டிப்பா பிப்ரவரி 31. ஓகே ஓகே, நீங்க சொல்றதுனால ஒரு வாய்ப்பு தரேன். ஆமா, வட்டி பெண்டிங் 50,000 நாளைக்கே நீ எங்களுக்கு வைக்கணும். உறுதியா? உறுதியா? நாளைக்கு காலையில நான் இங்க வந்துருவேன். சொன்ன பேச்சு மாறக்கூடாது. வாடா. சாரியா சூளம். இந்த உன்னோட சூளம். ஹலோ ஹலோ, நேத்து நம்ம வாக்குறுதி கொடுத்த ரவுடிங்க வர நேரமாச்சு. அங்க என்னாச்சு? நான் ஏதாவது நல்லா சொல்லிடுவேன். என்ன தைரியத்துல நீ அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த? நேத்து நான் அந்த மாதிரி வாக்கு கொடுக்கலனா கண்டிப்பா நேத்து அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்காது. ஏய், நீ டென்ஷன் ஆகாத. நம்மளோட மாடு இருக்கலங்க, காமத்தேனு பாக்குறேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாரு. ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். வந்தா மழை. நீ இங்க வந்துறியா? ஹலோ ஹலோ மாமா, நான் தான் ராஜலட்சுமி. என்ன சொல்லுமா? அவசரமா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே நான் திரும்ப தந்துடுறேன். என்கிட்ட இப்ப எதுவும் காசு இல்லையே, நான் எப்படி தர முடியும்? ஒரு கேஷ் செக் தந்தா போதும், நான் மாத்தி எடுத்துக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட். யார்கிட்டயாவது கொடுத்து விட்டீங்கன்னா கூட போதும். பூஜா ஸ்கூலுக்கு போயிருக்காளே. அப்புறம் அந்த ஊர் சுத்தி பிங்கி இருக்கிறா. வேற யாரும் இல்லனா அவகிட்டே கொடுத்து அனுப்புங்க. சீக்கிரமா வேணும். என்னது இது கடவுளே? என்னோட வாழ்க்கையில முத தடவை இப்பதான் நான் 50,000 ரூபாய் கடன் கொடுக்கறது. அது ராஜலட்சுமிங்கிறதுனால திரும்ப கிடைச்சிரும், அது உறுதி. என்னாச்சு? எல்லாம் ரெடியா? இப்போ ஒருத்தர் பின்னாடி கூப்பிடுவாரு. வா.
பிங்கி பிங்கி செல்லம் பிங்கி செல்லம் இந்தா இது உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துரு. என்னது இது? ஒரு செக்கு. செக்கா? என்னால முடியாது. நான் எது செஞ்சாலும் அவங்க குறைதான் சொல்லுவாங்க. அதான் கரெக்ட். இந்த காசோட விஷயம்லாம் நம்ம ரொம்ப பார்த்து ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். நீ யாரு? ஒன்றிய நிதித்துறை அமைச்சரா? நீ இத கொஞ்சம் பிடிமா. ரொம்ப அவசரமா இருக்கிறதுனால தான் உங்க அம்மா என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க. இத கொஞ்சம் வாங்கிக்க. சரி சரி, இத நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க தலையை தொட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆமா ஆமாமா, அதான் கரெக்ட். வேண்டாம் வேண்டாம், ஒரு தடவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். கடன் குடுக்கற என்ன விட உங்களுக்கு எதுக்கு டென்ஷன்? ஒரு சத்தியம் பண்ணணும், அவ்வளவுதானே. என் தலை மேல சத்தியம். இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? இந்த வாங்கிக்க. அப்பா இப்ப இந்த வேலை தாத்தா, பிரஷருக்கான ஒரு டேப்லெட் டேபிள் மேல வச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு பிரஷர் நார்மலா தானே இருக்கு. ஒருவேளை பிரஷர் அதிகமாயிட்டா? அது இந்த மனுஷங்க விஷயம் தானே. அது எப்ப யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. உன்னை 2 தடவை எச்சரிக்கை பண்ணிட்டு அப்புறம் இந்த வண்டியை கொளுத்தி போட்டுற ஞாபகம் வச்சுக்க. இந்த தாத்தா எப்பவுமே ஹெல்த்தி தான். நெஞ்சமுண்டு நேர்மை நேரம் வரும் காத்திருந்து பாரு. சரி, உன் வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப? இடியோட மழைக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுதான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். ஹலோ, ஹே, எனி ஹாட் நியூஸ்? தாத்தாவுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு. இப்ப யார்கிட்டயே பேசாம ஓரமா உட்காந்துருக்காரு. ஐயோ பாவம். ஃபுட் நான் வர்ற வழியில சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் பின்னாடி கதவுக்கு தாப்பால் போடுறத. எனக்கு தெரியும் இன்னைக்கு கண்டிப்பா இந்த பக்கமா தான் வருவேன்னு. தெருவுல மோனோ ஆக்ட், வீட்ல மிமிக்ரி. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வாடிங்க. பாத்தல தாத்தாவோட நிலைமைய. ஐயோ, தாத்தாக்கு என்னாச்சு? மேடம் வந்தாங்க, சார் ஏதோ கேட்டாங்க. சார் அதை கேட்டு விரிச்சுக்கிட்டே விழுந்துட்டாரு. இதான் நடந்தது. போகும்போதே பிரஷருக்கு டேப்லெட் போடுங்க நான் சொன்னேன்ல. போன்ல மிமிக்ரி பண்ணி எதுக்காக காசு வாங்கின? அது இருக்கட்டும், அந்த காசு எங்க? காசு செலவாயிடுச்சு. உங்ககிட்ட வந்து காசு கிட்ட நீங்க குடுப்பீங்களா? தாத்தா குடுப்பாரா? சரியா சொன்னமா, ஒரு பைசா கூட தர மாட்டேன். அது இருக்கட்டும், நான் சும்மா தமாசுக்காக இப்படிலாம் பண்ணேன்னா அப்ப கூட எதுக்காக கேஷ் செக்க என் கையில குடுக்கணும் நீங்களே நல்லா கேளுங்க. ராஜலட்சுமி, வேண்டாம் வேண்டாம் என்கிட்ட குடுக்காதீங்க. நான் இவர்கிட்ட சொன்னேன், ஆனா வாங்கிதான் ஆகணும்னு என்ன ரொம்ப கம்பல் பண்ணாரு. அப்படியா சார் சொன்னீங்க? ஆமா, நிஜமா. உண்மையா என்ன நடந்துச்சு? கோட்டவா? என்னது அது? இல்ல, கொட்டாய் விட்டு அது உள்ள போயிடுன்னு சொன்னேன். எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவர் தலையை தொட்டு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே அந்த செக்க வாங்கிட்டு போனேன். உண்மையான அவர்கிட்டே கேளுங்க. இவ சொல்றது உண்மையா? ஓ, அப்ப நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்களா? இந்த பிரச்சனையில அவளை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. முட்டாள்தனம் பண்ணி ஒவ்வொன்னா வர வச்சுக்குவாரு. மத்தவங்கள தொந்தரவு பண்ண தனியா அனுபவிச்சுக்கிட்டோம். பூஜா, வரமா. ரூம்ல போய் படுத்து தூங்குட நாய். சாரி தாத்தா. போடி திருடி. எங்க? இதோ அங்க. திறமசாலி. என்னோட துருப்பு சீட்டு. உன் திறமை நான் ஒத்துக்கிறேன். எவ்வளவு சீக்கிரம் அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். ஒன்னு கரும்பு, ஆனா இன்னொருத்தி இரும்பு. நான் கரும்பை முதல்ல எய்ம் பண்ணதுனால சீக்கிரமா என்னால வளைக்க முடிஞ்சது. அம்மாவோட வீக்னஸும் அந்த பொண்ணு தான். பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அந்த இதயம் துடிக்கும். கேவலம் அவ ஒரு பொம்பளைன்றத மறந்துட்டான். பொண்ணோட மானத்துக்காக அவ என் காலில் வந்து விழணும். அப்போதான் ஸ்டீஃபன் ஜெயிப்பான். அதுக்காக எப்பவோ வலைய விரிச்சாச்சு. கூடிய சீக்கிரமே மான் வலையில விழுந்துடும். வாடாங்க. எனக்கு தெரியும் இந்த காசுனால மட்டும் நீ சந்தோஷப்பட மாட்டேன்னு. இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் போதும். அப்ப சொன்ன மாதிரியே முடிச்சிடலாம். இவ எங்க போய் தொலைஞ்ச? நாய்க்கு உட்கார நேரம் இல்ல, ஆனா நடந்தாலும் எந்த பிரச்சனமும் இல்ல. இதுதானே இப்ப நீங்க சொல்ல வந்தீங்க. பிரிகேடியர் நம்பியார் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பத்தி காலையிலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. இனி அதுக்கும் நான் உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கணும்னு இருக்கா? அதுக்கு தான் நேரம் இன்னும் இருக்குல்ல. நான் இப்ப ரெடி ஆயிடுறேன். பூனை இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கு? என்னாச்சு?
சொல்லு. அந்த சரத்தை கிட்ட ஷிட். ராஸ்கல். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் ரெஜென்சில 307வது நம்பர் ரூமுக்கு வரலனா என் போட்டோ எல்லாம் நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். நிறைய தடவை நான் அவுட்டிங்காக கூப்பிட்டான். அப்ப எல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில இதை வச்சு மிரட்டுறான். உனக்கு எதுவும் ஆகாது. அந்த ஃப்ராடோட கேவலமான வேலை தான் அதெல்லாம். எது எப்படியோ நம்மளே உருவாக்குன பிரச்சனை தான். இதுக்கு நம்ம தான் முடிவு கட்டி ஆகணும். அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. தெரியக்கூடாது. அம்மாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே. நீ தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கேன்ல. நீ இந்த மாதிரி இருந்தா அம்மாக்கும் தாத்தாக்கும் சந்தேகம் வந்துடும். இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ போய் ரெடியாக போ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? ஸ்டுடியோ வரைக்கும். இந்த நேரத்துலயா? இப்பதான் ஞாபகம் வந்தது. நாளைக்கு எபிசோட் எடிட் பண்ணணும். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ எங்க கூட வந்தே ஆகணும். என்ன மேடம் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? செய்யும் தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம தாத்தா மேல சத்தியம். ஸ்டுடியோ ஒர்க் முடிஞ்சதும் ஸ்ட்ரைட்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருவேன். ஓகே? பேச்ச கேக்குறாள பாத்தீங்களா? இந்த குரங்கு கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் அவ இல்லாம இருக்கிறது நல்லதுதான். அவ அங்க வந்தா ஏதாவது சேட்டை பண்ணுவா, அது உறுதி. Wedding anniversary celebrations of Brigadier KP Nambiar and Mrs. Sulochana Nambiar. Thank you. Good evening, everybody. Good evening. Good evening. Good evening. Good evening. Good evening. வாமா. வரேன். Yes, come in. எதிர்பார்க்கல. பூஜாக்கு பதிலா பிங்கி. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளை பிள்ளைங்களை சைட் அடிச்சு அவங்க போட்டோஸ் மார்பிங் பண்ணி ஒரு பிசினஸ் பிளாக்மெயில். இப்போ உனக்கு என்ன வேணும்? அதுதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்தா அவ பயந்துருவான்னு நினைக்கிறியா? இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன் காலடியில வச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? அவ ஆசைப்பட்டான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை எடுத்துட்டு வந்து அவளை பிளாக்மெயில் பண்ணனும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. என்ன மிரட்டறியா? ஆமாடா, மிரட்டல் தான் விடுறேன். நீ டாஸ் பண்ண அதே காயினை வச்சு உன்னையே நான் மாட்டி விட்டுருவேன். இதுதான் நிஜமான ஹீரோ. இந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் தீபக் சர்மாவோட செல்லமான பொண்ணு பூனம் சர்மா. இனி திறமசாலியான இந்த காம தேவனோட காதல் விளையாட்டுகள். இங்க பாரு. கூடிய சீக்கிரம் இந்த காம லீலைகள் இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிடுவேன். தெரியும்ல, இந்த பொண்ணை யாரோ சும்மா கமெண்ட் பண்ணதுக்கே பாவம் ஒரு MBA ஸ்டூடெண்டோட குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே தோண்டவர் தான் கமிஷனர். என்ன பயமா இருக்கா? இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான். காலம் ரொம்ப மாறிடுச்சு தம்பி. இனிமேல் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வச்சு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியாது. இனிமேல் அந்த ஏரியால சாக்லேட் பாய் மாதிரி உன்னை நான் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ. பிங்கி, அம்மா நீ எங்க? அது அங்கிள், நான் ஒரு கெஸ்ட் பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த நேரத்துலயா? எந்த கெஸ்ட்? அது உங்களுக்கு தெரியாது. ஸ்டுடியோல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். வா வா, நீ போய் சாப்பிடு.
How are you, madam? வாழ்க்கையில எப்படி போகுது? ஆமா பிங்கி எங்க? ஒரு அர்ஜென்ட் கால். ஹலோ. ஹலோ, how are you? நீ ரொம்ப வளர்ந்துட்டியே. நான் கிளம்புறேன் அங்கிள். என்னாச்சு? எல்லாம் ஓகே. அவனோட முதுகெலும்ப நான் நல்லா உடைச்சிட்டேன். நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். என் பூனை குட்டிக்கு நீங்க எந்த டென்ஷனும் இல்ல. ஹாய் மாம். ஐயடி. எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஸ்டுடியோல வர்க் முடிச்சு சீக்கிரம் வந்துட்டேன்ல. ஹாய் டாக்டர். ஹலோ. இவங்க எல்லாம் யாரு? இவன் என் பொண்ணு தான். ஆமா, நீ என்ன பண்ற? டீச்சரா இருக்கேன். ஓ, வெரி குட். இது கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் ஓகே, see you. ஹாய், யார் இது? பிங்கியா? ஏன் கண்ணு குட்டி மாதிரி தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க? சும்மா. நோ, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். உன் கோமாளி ஷோ நான் பார்ப்பேன். இட்ஸ் வெரி போரிங், குட் ஃபார் நத்திங். காலனியில் இருக்கிற லோக்கல்ஸ் கூட சேர்ந்த ஒரு பஃபன் விளையாட்டு. தட்ஸ் நாட் பிங்கி ஷோ, இட்ஸ் மங்கி ஷோ. ப்ளீஸ் அங்கிள், இப்போ நான் நல்ல மூட்ல இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க. நோ நோ நோ, யூ ஹேவ் லிசன் டு மீ. You know, we lose our culture and dignity if you move with this at low class people. It will not affect you, but it will affect Rajalakshmi. You know, you should follow European culture. Please போறீங்களா? What? லூஸ் மாதிரி பேசுறீங்க. ஓகே ஓகே, போலாம். Thank you very much, ladies and gentlemen. என்னப்பா இது? என்ன திடீர்னு கரண்ட்? அட கடவுளே, அப்ப கரண்ட் கட் பண்ணதுல இவ்ளோ சந்தோஷமா? இவன் முன்னாடியே வந்துட்டான். என்னாச்சு? ஏன் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஃபங்க்ஷன் கெட்டு போச்சு. ஏதோ ஒரு பரதேசி ஃபியூஸ புடிங்கிட்டு ஜெனரேட்டர்ல தண்ணி ஊத்தி வச்சிட்டான். அந்த பரதேசி இந்த பரதேசியோட பேத்தியா இருந்தா? ஆடி பாவி, நீ அடி செஞ்ச? எதுக்கு அப்படி செஞ்ச? உண்மையை சொல்ல போன, கரண்ட் போனதுனால உங்க அம்மாவை ஏமாத்தி மோர் குடிக்கிற மாதிரி மடன்னு 4 பெக்கு நான் குடிச்சிட்டேன். அதனால நரி மாதிரி என்னால மனசால ஊழையிடவும் முடிஞ்சுது. இப்படி வாயை திறந்து ஊழையிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆனா அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. ஒரு கட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பாப்பா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது இல்லம்மா? எனக்கு தெரியும், அவ்வளவு அமக்கலம் பண்ணணும்னா அது இவளால மட்டும் தான் முடியும். ஆமா, நான் தான் அதை பண்ணேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் உங்களுக்கு யாரு? என்ன உங்களோட பொண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணா இந்த ராஜலட்சுமியோட மன கப்பல்ல பறந்துருமா என்ன? எப்படி உன்னை அறிமுகப்படுத்துறது? ஸ்டுடியோ வேலைன்னு சொல்லிட்டு நீ எங்கடி போன? ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கா? எங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு நீ யாரை பார்க்க போன? உங்ககிட்ட தானே கேக்குறேன். அவ சொல்ல மாட்டா. போய் மனசுல இருக்கும் போது அவ எப்படி சொல்லுவா? ஆமா, நான் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பேரை பார்க்கணும். அதனால இந்த குடும்பத்தோட மானவனும் இடிஞ்சு விழுந்துராது. என்ன பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதை எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன் நீ அதை சொல்லாம விட்ட? எல்லாம் வெளிப்படையா சொல்லிருக்கலாம்ல. அம்மாக்கு எப்பவுமே உன்னை பத்தி தான் கவலை. இது வேற தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேண்டாம். அம்மாவோட குட் புக்ஸ்ல எப்பவுமே எனக்கு ரெட் இங்க் தான். அம்மா பாஷையில சொல்லணும்னா நான் ஒரு திமிர் பிடிச்சவ, ஊரு சுத்தி. அது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் எனக்காக நீ நோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. we two we are one. நான் ரெடி ஆயிட்டேன். இப்ப தொலைஞ்சிருப்ப. அது அங்க ஒருத்த வரான். எங்க? ரெடி? ஏய், கொஞ்சம் சீக்கிரமா போ. பாரு, கொஞ்சம் கத்துனா போதும். அவனை மிரட்டுறத நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை, வண்டிக்கு நடுவுல விழுந்து மட்டன் சாப்ஸ் ஆயிடாத. நான் பாத்துக்கிறேன். பாரு. லூசு, அவன் போயிட்டான். கண்ணு தெரியல உனக்கு? திரும்ப வரா. என்னைக்கு மாட்டினா? ஏய், நீ ரெடி இருக்கியா? கேமரா.
இவன் என்னடா சர்க்கஸ் காட்டுறான்? சொல்றது கேளு இல்லையா? கலர் ஷோ ஆளுங்க நிறுத்து. டேய் ராகுல், நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. நீ வண்டி எடுறா. வண்டி எடு. வண்டி நிறுத்துன்னு சொன்னேன். யாரடா நீ? எதுக்காக அப்படி பண்ண? நீயா? ஆமா, உன் ஜென்ம எதிரி. இடியட், என் ப்ரோகிராம் கிடைக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்கியா என்ன? உன்னை கல்யாணம் போடா பண்ண. லூசு. ஆஹா. இதோட உன் கதை முடிஞ்சது. சார், பட்டு பகல் இவனை கிட்னாப் பண்ணிட்டு அப்படியா? இருக்கான். அப்படின்னா இப்பயே அவனை கஷ்டத்துல எடுக்கிறேன். இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. தேங்க்ஸ். இதை என் பொண்ணுக்கு கொடுக்குறேன். என் பொண்ணு உங்களோட பெரிய ஃபேன். ஐயோ, அப்ப என்னோட கம்ப்ளைண்ட்? எதுக்குமா இப்படி எங்களை முட்டாளாக்குற? சார், நான் உண்மைதான் சொல்றேன். அதை விட்டுடுமா. எங்க கேமரா எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சார், அவனை விட்டுறாதீங்க. அவன் பெரிய தீவிரவாதி. சார், அந்த வண்டியில தான் கேமரா. ஐயோ, கிளம்புடா. ஓடு. அடி பின்னால போடுறா. இது இன்ஃபோர்மேஷன்டா. டேய், பின்னால போடா. ஐயோ, வண்டி சீக்கிரம் ரெடியா. வண்டி நிறுத்துறா. மச்சான், அங்க பாரு. வாடா, இன்னைக்கு என் விஸ்வரூபத்தை அவன் பார்க்க போறான். அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு அந்த படம் தூக்கிட்டு வந்த? அடி வாங்கி மட்டும்தான் எனக்கு பழக்கம். அதை இன்னைக்கு நீ மாத்திடாத. ப்ளீஸ், இப்படி கோச்சிக்காத. ஜாகிரதையா இருக்க வேணாமா? லுக், கேமரா இஸ் தேர். வேர் இஸ் இட்? ஐ எம் லெப்டினன்ட் கமாண்டர் சஞ்சய் நாத். இங்க நேவி கேம்ப்ல ஜாயின் பண்ண தான் வந்தேன். எங்களுக்குள்ள நார்த்ல வச்ச நல்ல பழக்கம். சார், நீங்க மிலிட்டரியில நேவல் ஃபோர்ஸ்ல பெரிய பதவியில இருக்கீங்கன்னு இந்த மீச மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்கல. நாங்க 2 பேரும் சந்திச்சா மட்டும் பெரிய பிரச்சனையாகும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நல்லா ஒத்து போகுது, சண்டையில. அதானே கன்னியாஸ்திரி? இவர் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. அது எங்களுக்கும் தெரியும். சின்ன வயசுல இவளால நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கேன். இவன் மொல்ல மாதிரினா நான் முடிச்ச வைக்கி. நல்ல காம்பினேஷன். டிவில உங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பாத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஊரையே முட்டாளாக்கி சுத்தி திரியற ஒன்ன முட்டாளாக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. அதை நான் நிறைவேற்றிட்டேன். உனக்கு நான் ஸ்பெஷலா ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் உதவுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆஹா, எப்படி இருக்கு? எங்க காட்டு செம்மையா இருக்கு சார். முன்னாடியே கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நாங்க இது ஒரு எபிசோட் ஆக்கி இருந்திருப்போம். எங்களோட வியூவர்ஸ்க்கு நல்ல ஒரு ஷோ பார்த்த மாதிரி இருக்கும். ஐயோ, இந்த கரண்ட்டுக்கு விவசாயம் இல்ல. எப்ப போகுது பாரு. டேய் குட்டிராமா, திரும்பி என்ன பண்ற? நீங்க தான் சார் என்ன திரும்ப சொன்னீங்க. டேய் வடிகட்டுல முட்டாள், உன்னை நான் திரும்ப சொல்லல. அப்புறம் திரி எடுத்துட்டு வந்து பத்த வைக்க சொன்னேன். கரண்ட் வந்தது போய் எடுத்துட்டு வரனே. தனியா போக பயமா இருக்கு. போய் எடுத்துட்டு வாடா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் இவனோட ஒரு ஸ்ரீராம். ராமராமா. நம்ம வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல சார். என் முன்னால ஒரு நிழல் பாஸ் ஆகி போச்சு சார். தேவையெல்லாம் பயப்படாதீங்க, அது பூஜா உள்ள போனதுதான். இல்ல, அது ஒரு ஆணோட நிழல் தான், நான் பார்த்தேன். யாரு? ஜாது, நான் ஸ்பேஸ்ல இருந்து வரேன். இங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தியா பாப்பா? என்னம்மா? அந்த ஜாது ரூம்ல தான் ரூம்லயா? படிச்சவ தானே, அது சினிமா பார்த்ததால வந்தது. கிடையாது, நான் கண்ணால பார்த்தேன். ஆமா,
ஆமா இப்ப நான் சொல்றத நம்புங்க. யாருக்குமே அறிவில்ல. இந்த பசங்க விளையாடுறத பாரு. நம்ம நாட்டோட எல்லையை பாதுகாத்த ஒரு சோல்ஜர் வாழ்ந்த வீடு. நீ கொஞ்சம் இப்படி வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன உள்ளுக்குள்ள லேசா எனக்கும் பயம் இருக்கு. இந்த மிலிட்டரிக்காரனோட மானத்தை நீ தான் காப்பாத்தணும். ஒரு தைரியத்துக்கு 2 பெக்கு கோட்டா நீ கொடுத்தே ஆகணும். தாத்தா என் கை விடுங்க. இல்ல விட மாட்டேன். விட்டா எனக்கு பயமா இருக்கும். விடுங்க, பாரோட சாவி எடுக்கணும். சீக்கிரம் வந்துரு. இவ்வளவு சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிட்டியா? தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். யாரு? நான் ஜாது. ஸ்பேஸ்ல பார்மேனா வேலை செய்யறேன். தொட்டுக்க ஊருகா கொஞ்சம் தரட்டுமா? ஐயோ ஐயோ, அந்த குட்டி பிசாச நானும் பார்த்தேன். ஆமா அது டிவில இருந்து தான் வந்தது. உங்களுக்கு பயமா இருந்தா எல்லாரும் என்ன சுத்தி நில்லுங்க. உங்களோட தைரியத்துக்கு தான். லைட் சார். என்ன இங்க கலாட்டா நடக்குது? மெயின் சுவிட்சை யார் ஆஃப் பண்ணது? அப்ப கரண்ட் போகலையா? எனக்கு நல்லா தெரியும். லாஸ்ட்ல இதுவும் நான் தான் சொல்லுவீங்க. என்ன இங்க நடந்தது? நாங்க டிவில படம் பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அப்பதான் திடீர்னு பவர் கட் ஆச்சு. அந்த நேரத்துல தான் அந்த டிவி வெளியில. அத பார்த்தா இப்படி இருக்குமா? ஐயோ இவ்வளவு வயசாகுது, ஆனா விளையாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல உனக்கு. நீ இங்க ஜாயின் பண்ண வந்ததாவும் ஒரு சிலருக்கு கிரீடம் வச்சு குரங்காக்குனதையும் எல்லாரும் சொல்லி நான் கேட்டேன். என்ன இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்படி ஒரு அவதாரம் இங்க கண்டிப்பா வேணும். பாம்புக்கு கீரி புள்ளத செட் ஆகும். அப்புறம் நீங்க செஞ்ச அந்த வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப பசிக்குது. நீ இங்க ஜாயின் பண்ண போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுதான் சர்ப்ரைஸ். உங்களோட இந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது புனேல நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மெஸ்ல இருந்து வர சாப்பாட்டுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக அந்த சாப்பாடுல இருந்து தப்பிச்சு இங்க வந்து நீ சாப்பிடணும். அதானே சொல்ல வந்த? போனு. நீ எங்க போற? நான் எங்கேயும் போல. போனுன்னு ஆன்ட்டி. ஓ நீ கொஞ்சம் பாத்துக்கோமா, நான் வரேன். மாங்காய் ஊறுகாய். இவ்வளவு நேரம் இதை தானே தேடுனேன். அது எதுக்குடா கொண்டு போய் அங்க விக்கிற? ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ குழிக்குள்ள தள்ளி விட்டாங்க. என்ன இங்க நடந்துச்சு? என்னாச்சு தாத்தா? சேர் எங்க போச்சு? 1 2 3 4 5 6 சேர் இங்க இருக்கு. இப்ப ஏன் சேர் எங்க போச்சு? என்னது இது? யார் இப்படி பண்ணா? சரி இதுல உட்காருங்க. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது இப்படி இருக்கட்டும். அப்ப மறுபடியும் விழாதுல்ல. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இங்க ஒரு குட்டி சத்தம் விளையாடுறான். என்ன அந்த சேர் மட்டும் அப்படி இருக்கு? இந்த சேரை இப்படிதான் செஞ்சிருக்காங்க. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சேன்னு. இப்ப நீங்க கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ ஊத்தட்டான்னு கேட்டு இவன் மேலேயே ஊத்திட்ட. இப்பதான் ரசம் நிஜமாவே ரசமா மாறிச்சு. அப்பா கடவுளே நன்றி. சார் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஒரு குட் நியூஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல என்ன விஎஸ்எம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உன்னோட வேலையில நீ காட்டின நேர்மைக்கான பிரதிபலன் அதுதான் உனக்கு இப்ப கிடைக்கிற பெருமைக்குரிய மெடல். இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த நேரம் கண்டிப்பா எனக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டேன். இத நம்ம கண்டிப்பா கொண்டாடணும். அவனும் வேணும்னு. கண்டிப்பா. அவன் இல்லாம நமக்கு என்ன கொண்டாட்டம்? அத நாங்க ஆம்பளைங்க முடிவு பண்ணிக்கிறோம். எதுவா இருந்தாலும் ஸ்பான்சரை நான் அறிமுகப்படுத்துறேன். அது யாரு? இதோ நிக்கிறாரு நம்ம கஞ்சன். உங்க தாத்தா நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட இருக்காரு. அங்க பாரு, ஸ்போர்ட்ஸ்மேன் ட்ரெஸ் போட்டு ஸ்பிரிட் அடிக்கிறாரு. என் மனசுல ஒரு விஷயம் தோணுது, அதை சொல்லட்டுமா? இந்த 2 சாத்தானும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா உனக்கு ஏதோ பெரிய கண்டம் வரும்னு தோணுது எனக்கு. எங்க அப்பா மேல சத்தியம். சொல்லி முடிக்கல. அந்த போனை கொஞ்சம் கூட கூடிய சீக்கிரமே அந்த கமெண்டோட எல்லா சீக்ரெட்ஸையும் கண்டுபிடிக்கிறேன் பாரு. அது எப்படி? இந்த இப்ப கேளு. ஸ்போர்ட்ஸ் பேரை சொல்லி தண்ணி அடிக்கிறீங்க. பல நாள் திருட ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவான். உனக்கு தெரியாது என்னோட கவலை.
எனக்கு வர மிலிட்டரி கோட்டாவை ஒளிச்சு வச்சு எனக்கு அதை ரேஷன் மாதிரி தந்து அந்த பச்சை மிளகாய் என்ன மிஸ்யூஸ் பண்றான். உன்னை பத்தி தாண்டி. ஆட்டோடைய பாடியில ராக்கெட் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ண கேஸ் தான் அது. எவ்வளவு கரெக்டா சொல்றேன். அந்த பேயை அடக்க உன்னால மட்டும்தான் முடியும். அந்த பிசாசு தலையில ஆணி அடிச்சு நான் அடக்குறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி அவளுடைய ப்ரோக்ராம் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு நீங்க கொண்டு வந்து தரணும். அவளுடைய கலை ஷோவை நான் ஒரு வழி பண்றேன். இனிமே அது கொலை ஷோ தான். அப்பதான் அவ சேனல்ல இருந்து வெளியே வந்துருவா. அவளை திருத்துறதுக்கு இதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. நான் ஊத்தி கொடுத்த குவார்டர் குளிச்சு வளர்ந்த ஆளு பெக்க தந்த கையவே கடிச்சிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து என்ன ஓரங்கட்டு பாக்குறாங்க. ஓரங்கட்டுறதுக்கு முன்னாடி உங்க தாத்தா ஓரங்கட்டணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்க? முள்ள நம்ம ஃபுல்லால தான் எடுக்கணும். ஏதோ முன்ஜென்மத்து பந்தம் மாதிரி. சஞ்சய் சாருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே கையில கொடுத்துட்டு அவர் சொன்னாரு உங்களுக்கு சமத்திய ஒரு பார்ட்டி வைக்கணும்னு. அவன் உயர் குடும்பத்துல பிறந்த இவனும் ராஜலட்சுமி. நான் இருக்கேன் சார் கேரண்டிக்கு. நல்ல ISI மார்க் உள்ள கேரண்டி. கரெக்டா சொல்ல போனா மேடம் இப்போ தியேட்டருக்குள்ள போயிருப்பாங்க. தியேட்டருக்கா? என்ன படம் பார்க்க? ஆபரேஷன் தியேட்டரா? மடையா முட்டாள். மூளை இல்லாமலே எத்தனை நாள் வேணா வாழ முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் என் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிற இந்த வடிகட்டுன முட்டாள். நீ ஒரு ரவுண்டு ஊத்து. குடிச்சிடாதீங்க. இந்த வீட்டுல சுதந்திரமா உட்காந்து தண்ணி அடிக்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான். ராஜலட்சுமி வந்துட்டா. ஒண்ணு இல்லைங்க, 3 சர்ஜரி இருக்கு மேடத்துக்கு. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் வாட்ச் பண்றதுக்கு அங்க ஆள் நிக்க வச்சிருக்கேன். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? வயசு இவ்வளவு ஆச்சுல. போட்டமே எது எப்படியோ என்னோட மன ஆறுதலுக்கு நீ கொஞ்சம் போன் பண்ணி கேளு. நீ இந்த பாட்டில பிடி. சென்சீரா? யாரு? உங்க அப்பாவா? ஹலோ. ஆமா, அங்க என்னாச்சு? டியூட்டி முடிச்சு மிலிட்டரி கிளம்ப போகுது. நான் அங்க வரதுக்குள்ள தாத்தா பாம்பு மாதிரி படம் அடிக்கணும். ஓகே? ஓ, மேஜர் சர்ஜரியா? ஓகே ஓகே ஓகே. பாவம் மேஜர், எப்படியாவது தப்பிச்சா போதும். தாத்தா நல்லா குடிங்க. ஆபரேஷன் முடிய ரொம்ப நேரம் ஆகும். உனக்கு வேண்டாமடா. ஒரு கட்டிங் அடிச்சிருவோம். நீங்க சொன்னதுனால மட்டும் ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். தண்ணி ஊத்திக்கும். ஏன் அவ்வளவு அவசரம்? தண்ணியை மிக்ஸ் பண்ணா எனக்கு தும்மல் வந்துரும். அலர்ஜி. நீங்க ரொம்ப கஞ்சன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஒரு 5000 மணிஸ் எனக்கு கடனா தந்தா போதும். கண்ணா கோபி, என்ன உன்ன வித்த காசு என்கிட்ட தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்ப அதுல இருந்து கொஞ்சமா கடனா கொடுப்பீங்களா? நான் போருக்கு போகணும். போருக்கு போகணுமா? அதுக்கு வாளுங்க. வாழ ஓரக்குள்ள இருக்கு, எடுக்கட்டுமா? இது வாள் இல்லடா, வாந்தி. ஐயோ ராஜலட்சுமி, இதுக்கு மேல நினைக்க கூடாது. இவங்களும் போயிட்டாங்களா? கூட யாரோ 2 பேர் வராங்க. நல்ல சூடு. சூடான டிகாஷன். டிகாஷன் பாட்டில்லையா? ஃப்ளாஸ்க் உடைஞ்சு போச்சு, அதான் பாட்டில்ல ஊத்தி வச்சேன். என்ன இதெல்லாம்? இது சிக்கன், மிக்சர், சிப்ஸ். ஏன் உனக்கு வேணுமா? இந்த நீ கொஞ்சம் எடுத்துக்கமா. ஒரு மிலிட்டரிக்காரன் தன்னோட ஒழுக்கத்துல என்னைக்குமே கரெக்டா இருப்பாங்கிறது உனக்கே தெரியும்ல ராஜலட்சுமி. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நீங்க நம்புனீங்களா? புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே இப்படி மாறிட்டாரு. டெய்லி ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு எங்க போறாருன்னு நினைக்கிறீங்க? நண்பனோட கோட்டையில குவார்டர் அடிக்கிறதுக்கு. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இவருக்கு. உங்களை ஒழுங்கா பாத்துக்கிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கற என்ன அடிக்கணும். இன்னொரு விஷயம், என் பெர்மிஷன் இல்லாம இந்த கேட்டை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு சந்தேகம், அந்த கேட்டு பழைய இடத்துல தானே இருக்கு, எதுவும் மாத்தலையே. டி திருடி, நீ என்ன போட்டு குடுக்கறல்ல சமயம் பார்த்து. அந்த பேயை உன்னால மட்டும்தான் அடக்க முடியும். நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? என்னோட ப்ரோக்ராம் எப்படியாவது கெடுக்கணும்ல. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது அவனுக்கு தான், அந்த இடியட் சஞ்சுக்கு. ஹலோ. நீயா? என்னாச்சு? டிவில இன்னைக்கு உன் ஷோவை காணோம். அதுல நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். இப்ப அர்ஜென்ட்டா நீ பாண்டி பஜார் வந்துரு. என்ன விஷயம்? சொல்றேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? ஹாய். என்ன
உன் வாழ்க்கையில ஏதோ இழந்தா மாதிரி ரொம்ப டல்லா நின்னுட்டு இருக்க. என்னாச்சு? என்ன ஃபூல் பண்றதுக்கு ஏதாவது ஐடியாவா? எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்பவே மாட்டீங்க. நான் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ப்ரோகிராம் இப்ப தடங்கலா இருக்கு தெரியுமா? எதனால? என் கேமராமேன் ராகுல் அவன் ஒரு ப்ராப்ளம்ல அவனுக்கு மாட்டிக்கிட்டான். என்ன பிரச்சனை? அங்க பாருங்களேன். சோனம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளோட த்ரோட் கேன்சரோட ஒரு சின்ன சிம்டம். ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். ஆனா பேஷண்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வேணும்னே அவனை அவாய்ட் பண்றான். எதுலயுமே கவனம் இல்ல. இப்ப அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். கேமரா எங்க வச்சிருக்க? ப்ளீஸ் சந்தேக பார்வையோட இப்ப என்ன நீங்க பாக்காதீங்க. யாரு தலையில வேணா நான் சத்தியம் பண்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாயு மாத்திரை கிடைக்குமா? கெட் லாஸ்ட். அவன் ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டு போறான். அதான் எனக்கு பயமா இருக்கு. நான் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அவகிட்ட பேசி புரிய வைக்கணும் ப்ளீஸ். ஆமா, இதுக்காக எதுக்கு என்ன வர வச்ச? கேப்டன் சக்கரபாணி உன்னோட சீனியர் ஆபீசரா இருக்கிறதுனால. சக்கரபாணி சாருக்கு யார் அந்த பொண்ணு? பொண்ணுதான். இந்த ஒரு விஷயத்துல நீ என்ன இன்னும் நம்பலனா பரவாயில்ல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ஓகே ஓகே, நான் உன்னை நம்புறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா உங்களுக்கு இல்லை. இதெல்லாம் ட்ரீட் பண்ண மாறக்கூடிய விஷயங்கள் தான். எனக்கு தெரியுன்றதுனால ஃபீல் பண்ண வேண்டாம். தொண்டையில தான் இல்லை. நீ யாரு? ஓகே, எனக்கு தெரியும் எதுக்காக அந்த அப்பாவை எப்படி கவலைப்பட வைக்கிற. இந்த காதல்னு சொல்றது சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் தான். அங்க நமக்கு தைரியம் தேவை. நாம எதுக்குமே பயப்படக்கூடாது. Are you mad? I can understand your feeling. சக்கரபாணி சார்கிட்ட நான் பேசுறேன். சக்கரபாணி என்னம்மா ஆச்சு? டாடி இந்த சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறாரு. உனக்கு என்ன வேணும்? அது சக்கர பிராணி இல்ல சக்கர பொறா. சாரி சக்கரபாணியோட பொண்ணு நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இவங்க கிட்ட. பாத்திர கூடாது, உடனே தொல்லை பண்ணுவீங்களா? அடிச்சா என்னோட கசின் தான். இவன் என்ன பைத்தியக்காரன்? ஆமா, ட்ரீட்மெண்ட்ல தான் தன்னோட இறந்து போன காதலி மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் திடீர்னு இவரோட கண்ட்ரோல் போயிடும். அதுக்கு சங்கிலில கட்டி. நோ நோ நோ, எதுவும் பண்ண மாட்டாரு. சும்மா பேசி தொந்தரவு பண்ணுவாரு. அதனால தான் சங்கிலி கட்டாம இருக்கும். நீங்க பயப்பட போங்க. வாமா. எனக்கே ஆப் அடிக்க பார்த்தல. இது எப்படி? இதுல நான் ஷூட் பண்ணது ஒரு எபிசோடு. எல்லாரும் முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்தின மரியாதையை திரும்ப பெற்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ண. This is a pinky show. இங்க இருந்து கொலுசுங்க காணோம். என்ன கொலுசா? அதோ அந்த பொண்ணு எடுத்துட்டு போறத பார்த்தேன். காசு கொடுக்கலையா? ஹேய் கொஞ்சம் நில்லு. இது எங்க இருந்து வந்துச்சு? கொண்டு போய் கவுண்டர்ல கொடுத்துடலாம். அங்கே நில்லு. செக்யூரிட்டி கொலுசை திருடிட்டு தெரியாம ஓடிடலாம் நினைச்சியா? எனக்கு தான் தெரியாது. தெரியாதா? அப்புறம் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நான் சொல்றதுல உண்மைதான். நடிப்பல்ல வேண்டாம். ஹே ப்ளீஸ் என்ன நம்புங்க. பார்த்தாலே தெரியலையா நீ திருடின? கால் த போலீஸ். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ போலீஸ்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம். இந்த பொண்ணை எனக்கு தெரியும். என் அப்பாவுடைய பேஷண்ட் தான். மை ஃபாதர் இஸ் டாக்டர் நாத், சைக்காட்ரிஸ்ட். இது ஒரு விதமான நோய் தான். ரொம்ப காஸ்ட்லியான பொருளை எங்கேயாவது பார்த்தா திருடிட்டு போயிடும். கிளெப்டோமானியான்றதா இந்த நோயோட பேரு. கொலுசுக்கு நான் காசு கொடுக்குறேன். இதோடைய பேரையும் கொஞ்சம் பேக் பண்ணிடுங்க. திஸ் இஸ் மை கிரெடிட் கார்டு. கரெக்டான நேரத்தில் நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா இவ கேஸ்ல மாட்டிருப்பா. என்ன பண்றது? பைத்தியத்துக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த கிளெப்டோமேனியான்ற நோய்க்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஒரு நீளமான குச்சை எடுத்து அதை நல்லா பழுக்க காசிட்டு அதுல மிளகாவை நல்லா தூவி விட்டு பின்னாடியே ஒரே அடி. இதுக்கு மேல ரொம்ப டேமேஜ் ஆயிரும். வந்து ஐ அம் லெஃப்டினன்ட் கமாண்டர் சஞ்சய் நாத். இது அதாவது ஃபிளாஷ் ஆச்சுனா நம்ம ப்ரோகிராமே கேன்சல் அந்த ஆயிடும். லூஸ் இப்பலாம் பண்ணுவானே எனக்கு சுத்தமா தெரியாது. ஏன் ரெண்டு பேரும் சீக்கிரமா எஸ்கேப் ஆறீங்க செல்லுங்களா? இதுக்கு மேலேயாவது புத்திசாலியும் கூட விளையாடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு அடி பின்னாடி போனது 3 அடி முன்னாடி போறதுக்கு தான். ஏய், திஸ் இஸ் நாட் பிங்கி ஷோ, திஸ் இஸ் சஞ்சய் ஷோ. ஓகே. கோரங்க நல்லா இருக்குல்ல? ரொம்ப சிரிக்காத.
நீயும் கட்சி மாறிட்டியா என்ன? அவன்கிட்ட தோத்து போனதுக்கு எதுக்கு என்கிட்ட கொச்சுக்கிற? சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் இப்படித்தானே இருக்கீங்க. யாராவது ஒருத்தராவது அடங்கி போகணும். வரட்டும் இல்ல அவனை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நீ இனி பிரச்சனைக்கு எதுவும் போவனா? அவன் வெறும் அப்பாவிதான். என்னவா இருந்தாலும் அவன் வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு தெரியுமா? அம்மாவோட கலகலப்பு, சந்தோஷம் இதெல்லாம் நீ கவனிச்சியா? பூஜா, அதோ வரமா. கேட்டல, அவன் பெரிய அப்பாவியா. அமைதியா இரு. வா போலாம். இது எப்படி இருக்கு? காட்டுங்க. இது நல்லா இருக்கே. ஐயோ ஐயோ. Hey. Hey. Come here. What's your name? ஆதி. ஆதி. இந்த பொம்மைக்கு சேலை சுத்தினதுல உனக்கு என்ன அப்படி கவலை? பெண்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா இருக்கணும். உயிர் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. You come this side, okay? பாவாடை இல்லையாமையா புடவை கட்டுவாங்க? ஐயோ, புடவை கட்டுறியா? சரியான துர்சாதனனா நீ? இல்ல, துர்சாதனா நாங்க போற பையன்தான். நான் கிருஷ்ணா, தோ சேலை கட்டி வரேன் பாரு. அட கடவுளே, சிலைய கூட சும்மா விட மாட்டீங்களா? தள்ளு இந்த பக்கம். எங்க இருந்து வர்றானுங்கன்னே தெரியல. ஆக்சுவலி நான் உங்களுக்கு அப்புறம் புரிய வைக்கிறேன். தள்ளி நிக்க சொன்னல. சாரி, ஐயோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சான்னு தெரியலையா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நசுக்கி புழிஞ்சு போட்டோ கூட விட மாட்டீங்களாடா நீங்களா? சீ. ஐயோ ஆமாடா. I'll call you back. என்ன? சும்மா. அட தலையா. ஏய், விடு. அம்மா. ஐயோ, என் பொண்ணு விடுன்னு சொல்றல. அம்மா விடுறல. விடு. அம்மா. விடு. யாரண்டி தாலு? வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்கிறதுக்கு நான் என்ன தேச துரோகியா? கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுக்க தெரியாம ஒண்ணும் இல்ல. இது என்ன கனவா? இவ்ளோ நாளா தெரியாம தானே குடிச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பெருமையா ஒரு பெக் அடிங்க. மாமா, நான் உங்களுக்கு கரெக்டா தானே ஊத்துறேன். அளவு பாருங்க. காக்க ஒருவேளை மல்லாக்க பறக்கலாம். காலம் மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஒருவேளை சூரியன் மேற்க கூட உதிக்கலாம். ஆனா இத மட்டும் என்னால நம்பவே முடியல. குடிங்க. சத்தியமா என்னால இத நம்பவே முடியல. ராஜலட்சுமி, நீ என்ன ஒரு கில்லுக்கு இல்ல. முழு மனசோட தான் நான் தரேன். நீங்க குடிங்க. உண்மையை சொல்லட்டுமா? இப்பதான் நீ என்னோட ஒரிஜினல் மருமகன். குடும்பத்துல ஒரு நேவிக்கார மாப்பிள்ள வரும்போது இப்படி ஒரு பெரிய ஆளு கம்பெனி கொடுக்க வேணும் இல்ல? என்ன நீ சொன்ன?
இன்னொரு தடவை சொல்லு பாப்போம். என்னோட மனசுல சின்னதா ஒரு ஆசை. நம்ம பூஜாவை சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணா என்ன? உண்மையை சொல்லட்டுமா ராஜலட்சுமி, என் மனசுலயும் அந்த ஆசை தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துதான் கம்முன்னு இருந்துட்டேன். பசங்களுக்கு இப்ப தெரிய வேண்டாம். நீங்க ஊருக்கு போய் அவங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்து அவன் ஜாதகம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேம்மா. ஆமா, அவனோட விருப்பத்தையும் கேட்கணும்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் நிச்சயம் ஓ, ஒத்துக்குவான். என் பேத்தியோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ஊருக்கே நான் திரும்பி வருவேன். ராஜலட்சுமி, நீ இன்னொரு லார்ஜ் கூட ஊத்து. இனி எதுக்கும் ஒரு தடங்கள் வராம இது ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். அந்த அளவுக்கு வேணுமா? வேணாமா? வேணும்ல, அப்ப கொஞ்சம் ஊத்து. குட் மார்னிங். ஹாப்பி பர்த்டே. யாருக்கு? என் செல்லத்தோடது. ஐயோ, இன்னைக்கு தான் February 29. ஆமா, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அந்த நல்ல நாள் இன்னைக்கு தான். நீ மட்டும் இப்ப சொல்லாட்டி நான் மறந்தே போயிருப்பேன். ஊர்ல இருந்து தாத்தா காலையிலேயே ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினாரு. அம்மா கேக் நேத்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. டியூட்டி முடிச்சு வந்ததுமே பார்ட்டி கிளப்ல. குட் மார்னிங். செல்ல பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட். Thank you. அடடா, அது என்னோடது இல்ல. பைக்ல வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு. ஹெல்மெட் ஜாக்கெட்லாம் போட்டிருந்ததால சரியா முகம் தெரியல. அம்மா பார்த்து, ஒருவேளை பாமா இருந்தா வெடிச்சிரும். ஹாய், லிப்ஸ்டிக் நல்லா இருக்கு. சிகரெட்டா? நல்லா இருக்கே. ஃபேஷியல் கிட் பாக்ஸ்ல ஷேவிங் கிரீமும் பிரஷும். சோப்பு போட்டியாது. நான் பாக்குறேன். மீச நல்ல விரும்பாண்டி மீச, பார்த்த கமல் மாதிரியே. இது வேணும்னே பண்ணிருக்காங்க. என்ன இன்சல்ட் பண்ணனும்னே. எனக்கே தெரியாது என்னோட பர்த்டே. இவ்ளோ கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்கானா? இது கண்டிப்பா அவனா தான் இருக்கும். அந்த லூசு தான். Okay, Sanjay. See you tomorrow. Bye bye. Bye. Hi, Sanjay. Sir, relax. டா. ஏய் கழுத. உன்னதானே சொல்லிட்டு இருக்கேன். Nice. இங்க வாடா லூசுன்னு சொன்னேன். Oh, ladki kaun hai? She is my best friend. Oh, see. டேய் லூசு, idiot. ஃபர்ஸ்ட் நீ இங்க வந்ததா உனக்கு நல்லது. Tendi kalde. इसका मतलब क्या है? That means you are looking so good, intelligent, so on. Thank you. டேய் அறிவில்லாதவனே. What pati? She says you are looking handsome. அது இல்லடா லூசு பசங்களா. Parapati? You look more handsome with white dress. Yap. இது எங்க ஊரு ஆப். தவறாம பாருங்க மாமா. Thank you. I'm Tendi Patti Kalde Marapati. Thanks for your compliment. Shall we? Oh yes, carry on. ஆடியம் கூட உன்னதானே வர சொன்னேன். மார்க்கெட்ல பேசின மாதிரி பேசினா அவ்வளவுதான். அந்த சர்தாருக்கு தமிழ் தெரியாதனால தப்பிச்சேன் நானு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் வந்தேன். உன்னோட gift கிடைச்சது. உனக்கு தேவையான விஷயத்தை தான் நான் அனுப்புனேன். பிறப்பால நீ ஒரு பொண்ணு தானே, கொஞ்சம் வெக்கமானலாம் இருந்தாதான் என்ன. எனக்கு யாரோட உபதேசமும் தேவையில்ல. பொம்பளைங்களோட வெக்கம், நடை அழகு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வந்து என்னோட பர்த்டே அதுமா என்ன டென்ஷன் ஆக்கிடாது. நீ கோச்சிக்கிறதுக்காக நான் சொல்லல. சேட்டையும் பொறாமையும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் நான் என் சின்ன வயசு தோழிய ஒரு பொண்ணா பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறேன் தெரியுமா உனக்கு? ஐயடா, ரொம்ப நடிக்காது. சத்தியமாதான். நீலக்குறிஞ்சி பூ மாதிரி கொண்டாட விதிக்கப்பட்ட உன் பிறந்த நாள் அன்னைக்கு மனசால விருப்பப்பட்டு நான் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பேன். தரட்டா? டோர திறக்க விடு. என்னது? A gift for you. மறுபடியும் என்ன ஏமாத்தவா? நீ வீட்டுக்கு போய் பொறுமையா இதை திறந்து பாரு. இதுல தப்பா ஏதாவது பாத்துட்டீனா அப்புறம் வாழ்நாள் முழுக்க நீ என்கிட்ட பேச வேண்டாம். Many more happy returns of the day. Thank you. என்ன ஒரு gift.
ராகுல் மச்சான் டேய் ராகுல் என்ன? நம்ம பிங்கி நம்ம பிங்கி மங்கி ஆயிட்டா இல்ல மங்கி பிங்கி ஆயிட்டா அதான் அங்க வர பாரு. ஹாய். எப்படி இருக்கு என்னோட ஃபேஷன் ஷோ? இது ஒரு ரிஹர்சல் தான், நிஜமான ஷோ வர போகுது. பை. எந்த ஆபரேஷனுமே இல்லாம நம்ம மங்கி பிங்கி ஆயிடுச்சு. வாட் இஸ் தி பயாலஜிக்கல் சீக்ரெட்? சொல்லட்டா? சொல்லுங்க. நான் சொல்லி தரேன்டா நாயே. ஐயோ இந்த லூசுங்களா இருக்கா? எனக்கு எந்த சீக்ரெட்டுமே தெரிய வேணாம். அப்பா அம்மா வேண்டாம். பைட்ரு. ஏய் வேண்டாம், பிடிக்காத வேணாம். ஆமா அது எங்க வச்சேன்? நீ எப்ப வந்த? ஒரு ஃபைல் எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. நீ என்ன ஒரு வாட்டி பார்த்ததா என்ன? நான் தான் பார்த்தனே. இன்னைக்கு ஆபீஸ்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. பெரிய ஆபீஸ். நீ பந்தா பண்றத பார்த்தா பெரிய நேவியோ ஓன் பின்னாடி தான் இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்து நீ என்னத சொல்லி இருக்கணும்ல? என்ன விடு. வெக்கத்தை விட ஒரு முகத்துக்கு நல்லா இருக்கிறது அந்த வாழத்தனம் இருக்குல்ல, அது இது. இன்னொரு கிஃப்ட் தரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம், விடு. ஜோசியக்காரன் எழுதி கொடுத்ததை நேரடியா பார்த்தாதான் உனக்கு மனசு சமாதானம் ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். 10ல் 8 பொருத்தம். எவ்வளவு நாள் காத்திருந்தது. அவளுக்கு இப்படி ஒரு யோகம் வந்து சேர்ந்திருக்கு. நம்மளை விட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவனோட வீட்டுக்காரங்க. நம்ம வீட்ல பந்தல் போட்டு ரொம்ப விசேஷமா கல்யாணம் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. டேட் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டா போய் கூப்பிடுறதுக்கு லெட்டர் போடுறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் மாமா. அப்புறம் சொல்லல கூப்பிடல இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம இருக்கும்ல. உண்மையை சொல்ல போனா இப்பதான் உனக்குள்ள ஒரு அம்மாவை நான் பாக்குறேன். இந்த தருணத்துக்காக நான் அவ்வளவு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இனி எல்லாமே கடவுள் பாத்துக்குவான். ஐயோ என்ன இது? என்னாச்சுமா? அப்படி நீ என்ன கூப்பிட கூடாது. ஒரு வாட்டி உன் அம்மா என்னோட வாழ்க்கையை கெடுத்தாங்க, அந்த மாதிரி இப்போ நீ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்காத. நான் கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தடுத்துடாத. என் நிலைமை என் பொண்ணுக்கு வரக்கூடாது. அப்ப நான் யாரு? எனக்கு தெரியணும். நான் யாரு சொல்லுங்க. உங்களோட பொண்ணு இல்லாட்டி அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. அம்மாடி தாத்தா, 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 இந்த குடும்பத்துல நான் யாரு? அவ சொன்னது உண்மைதான்.
நீ அவளோட பொண்ணு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டான்னு தான் நாங்கள் மறைச்சிட்டோம். உங்க அப்பாவுக்காக, என் பையனுக்காக, அவளோட புருஷனுக்காக. அன்னைக்கு உங்க அப்பா பூனாவுல வேலை செஞ்சிட்டு இருந்தார், ராஜலட்சுமி டெல்லியில. அப்ப பூஜாவுக்கு 1 வயசு. மேஜர் சாப் வெளியே போயிருக்காரு. எனக்கு தெரியும் இப்ப எங்க இருப்பாரு. வண்டி எடுங்க. ராஜலட்சுமி, என்ன இது? அவன் என்ன இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். அப்ப பேசிக்கலாம். முடியாது, நான் இப்பவே நேரடியா பார்க்கணும். காதால நிறைய கேள்விப்பட்டேன். என் புருஷனோட கள்ள உறவு நேரடியா பார்த்து முடிவு பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப திருப்தி ஆயிட்டேன். வேண்டாம், இந்த நொடியில இருந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆனா என்னையும் என் பொண்ணையும் ஏமாத்தி சந்தோஷமா வாழணும்னு கனவு காணாதீங்க. எங்க பொணத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ஆமா, கடவுள் சத்தியமா நான் சொல்றேன். அந்த கொடுமையை நான் சத்தியமா செய்வேன். எதுக்குடா பாவி அந்த அப்பாவிக்கு இப்படி துரோகம் பண்ண? அப்பா வேண்டாம். அவ சொன்ன மாதிரி இந்த நொடியில இருந்து எனக்கு இப்படி ஒரு பையன் கிடையாது. वो औरत तुम्हारी पत्नी है क्या? क्यों तुम दोनों ने मिलकर उस बेचारी को धोखा दे दिया? क्या तुम पहले से ये बात जानती हो? बोलो, कहो। मैं जानती थी। उस औरत के आंसू इस बच्चे को भी श्रापित कर देगा। तुमने हमारे कुल का नाम मिट्टी में मिला दिया। அன்னைக்கு ராத்திரியே அந்த மோசமான செய்தி எங்க காதுக்கு வந்துச்சு. இறந்து போன உங்க அம்மாவோட பணம்தான் கடைசியா நாங்க பார்த்தது. செஞ்ச தப்புக்கான தண்டனை 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிட்டேன். என் பொண்ணு நீ தான் வளர்க்கணும். எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாது. அன்னைக்கு உன்னை தன் பொண்ணா இதயத்துல ஏத்திக்கிட்டா. அடுத்த நாளே உங்க அப்பாவும் இறந்துட்டாரு. சொந்த பொண்ணு மாதிரி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம வளர்த்தா. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கோவத்துல உளறிட்டா. அப்போ இந்த வீட்ல நான் யாருமே இல்லைல்ல. என்னடி நீ பேசுற? என்னதான் நீ வளர்ந்தாலும் என் பையன் உங்க அம்மா கிட்ட கொடுத்த அந்த கை குழந்தையாதான் நான் உன்னை இன்னும் பாக்குறேன். தெரிஞ்சுக்கிட்டே தான் உன்னோட எல்லா வாழுத்தனத்துக்கும் இந்த தாத்தா துணையா இருந்த. சொந்த பொண்ணு கிடையாது, இருந்தும் இவ்வளவு பாசமா என்ன வளர்த்திருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். என்னால அத நல்லா வாழ வேண்டிய உங்களோட வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜலட்சுமியோட வாழ்க்கையை இல்லாம பண்ணது நான் தான். அந்த தப்பான உறவுல இருந்து என் பையனை திருத்தி கொண்டு வர எந்த பொருத்தமும் பார்க்காம அவனோட முறப்பொண்ணையே நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்னோட சுயநலத்துக்காக அவளை நான் பலிகடா ஆக்கிட்டேன். இந்த தாத்தாவுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்.
உன்னை வச்சு. அவ பூஜாவுக்காக ரொம்பவே ஆசைப்பட்டுட்டா. ஊர்ல போய் நானும் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த கல்யாணம் தான் நடக்கணும். சஞ்சய் மேல உனக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா என்னோட செல்லம் அதெல்லாம் மறந்துடணும். இந்த தாத்தா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். எப்படி இருக்கு? ஐயையே, இப்ப எப்படி இருக்கு? அம்மா, இது ஒரு சேட்டு பொண்ணு. ஐயே, என்னாச்சு? இதோ பாருங்க. ஐயோ, அம்மா பசிக்குது. என்னடி இது கோலம்? உன்கிட்ட தான் கேக்குறேன். அம்மா சும்மா கேட்டேன். அவ பயந்தே போயிட்டாமா. அம்மா, என்னடா செல்லம், நிம்மதியா தூங்கு. செல்லம், நான் எல்லாம் தாத்தா சொன்னாரு. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. நான் உங்க பொண்ணு இல்லைன்ற உண்மை பூஜைக்கு தெரியக்கூடாது. அம்மாடி, தெரிஞ்சா அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவளோட செல்லம் இல்லாம போயிடுவேன். என்ன மன்னிச்சிரு. எந்த காலத்துலயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்தான். இந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே உங்க ரெண்டு பேரையும் என் ரெண்டு கண்ணாதான் நினைக்கிறேன். இனிமேயும் அப்படிதான் பாப்பேன். இங்க பாரு, என் பொண்ணுக்கு அவனை அந்த அளவுக்கு பிடிக்குமா? சாச்சா, என்ன முட்டாள்தனமா இப்படி கேக்குறீங்க? நான் சும்மா ஒரு கோமாளி. உங்க பாஷையில சொல்லணும்னா ஊர் சுத்தியான இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் அந்த லூசுப்பா இருக்கால சஞ்சு, அவனை ஏமாத்துறதுக்கு தான். என் செல்லம்மா கொஞ்சம் சரிங்க. எங்கடி இருக்கா? இது வந்துட்டான் கல்யாண பொண்ணு. டேய், உனக்கு ஒரு குட் நியூஸ். உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓடி. நிஜமா? அந்த லூசு யாருன்னு தெரியுமா? நம்ம சஞ்சு தான். நீ கொடுத்து வச்சவதான். என்னோட இந்த பூனைக்குட்டியை அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். என்னாச்சு? கிடைச்சதா? ஹலோ கமாண்டர் சார், ஹவ் ஆர் யூ? நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன். நீ ஏன் என் ஃபோன் எடுக்கல? சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். என்ன பிரச்சனை? நீ இந்த உலகத்துல இல்லையா? விஷயமே மாறி போச்சு. என்னாச்சு? என் வீட்ல இருக்கிறவங்களும் உன் வீட்ல இருக்கிறவங்களும் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு யாருன்னு தெரியுமா? பூஜா. கங்க்ராட்ஸ். நானும் கேள்விப்பட்டேன். என்னது? நீ எதுவும் சொல்லலையா? என்ன சொல்லணும்? இல்ல, நம்மள பத்தி நமக்குள்ள நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புற விஷயம். அப்படியா? அப்படின்னு நீ நம்பிட்ட. அப்போ என்னோட பிளான் சக்சஸ்.
ஞாபகம் இருக்கா அவரோட அந்த என்ட்ரி? அன்னைக்கு இந்த யூனிட் ஆளுங்க முன்னாடி இருந்து என்ன கடத்திட்டு போயிட்டு முட்டாள் கிரீடம் கொடுத்து நீ என்ன ஜோக்கர் ஆக்கிட்ட. அதான் புத்திசாலின்னு காட்டுறதுக்காக அப்படி செஞ்சீங்க. அதெல்லாம் மறக்க முடியுமா? அன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணதான் இந்த யூனிட் ஆளுங்க முன்னாடியே ஒரு நல்ல ஃபோன் ஆக்கணும்னு. அது நடந்துருச்சு. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நிஜமா இங்க என்னதான் நடக்குது? அது எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் ப்ளே தான். ஹே, போட்டியில காம்ப்ளெக்ஸ் இருக்க கூடாது. ஃபோன் ஆனதை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு ஏன் இவ்ளோ சந்தேகம்? என்ன ஆதா இருந்துச்சுன்னா நான் அதை மறக்கல. ஓகே, நவ் ஐ எம் a fool. தோல்வியை நான் ஏத்துக்கிறேன். குட். உன் ப்ரோக்ராம் நடக்கட்டும். ஆமா, என்னோட இந்த முட்டாளுக்கு ஒரு பரிசு வேண்டாமா? இப்ப என்ன அந்த ஒரு முட்டாளு, நீ புத்திசாலி இல்ல. ஆனா இதான் நிஜமான பிங்கி ஷோ. நல்லா இருக்குமா? பூஜாவோட கல்யாணம் நடக்கணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நீ நினைக்கிறியா நீ பண்ணதெல்லாம் ஷோ அப்படின்னு? அந்த நம்பிட்டு போவார்னு நினைக்கிறியா? அந்த முட்டாள் கிடையாது. ஆனா அவரை எப்படியாவது நம்ப வச்சுதான் ஆகணும். உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு அவன்கிட்ட நீ போய் சொல்லணும். அப்படி ஒரு போய் சொன்னாதான் அவனால எல்லாத்தையும் நம்ப வைக்க முடியும். ப்ளீஸ், எனக்காக நீ அப்படி சொல்லணும். சரிதான், பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க 1000 போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு? நான் பேசுறேன். நீங்க லொகேஷனுக்கு வந்தப்போ பேச முடியல. அவ பண்ண காதல் நடக்கும் எல்லாமே எனக்கும் தெரியும். ஆனா நீங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. ஆமா, தப்பா எடுத்துக்கிட்டேன். லிவ் இட். நான் அப்பயே அதை மறந்துட்டேன். இரும்பு வளைக்கிறது கூட கஷ்டம் இல்லை, ஆனா ஒரு பொண்ணை வளைக்கிறது, குறிப்பா என்ன மாதிரி ஒருத்தருக்கு. ஆமா, நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். அவளுக்கும் நானும் ரொம்ப விருப்பம். சாரி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனிவே யூ ஆர் லக்கி. அது மட்டும் இல்ல, பின்ன பூஜாவோட கல்யாணம் நடந்தாதான் எங்களோட கல்யாணமும் நடக்கும். எனக்கு வச்ச ஒரே ஒரு கண்டிஷன் அது மட்டும்தான். நீங்க கண்டிப்பா எங்களுக்கு உதவணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. எப்படியோ லீவு கிடச்சிருச்சு. இப்பயே கிளம்புறேன். பார்த்தல, கல்யாணத்துக்கு என்னை விட அவசரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். பூஜாக்கு எனக்கும் கல்யாணத்துக்கு டேட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எது நம்ம ஆசைப்பட்டாலும் கடவுளுடைய முடிவுன்னு ஒன்று இருக்குது. அது நல்லதுக்காக இருக்கலாம். எப்படியும் உன் தைரியத்தை நான் ஒத்துக்கிறேன். சின்னதாக ஒரு கேமராவே வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணையை லவ் பண்ண வச்சுட்டேன். எனிவே, கங்க்ராட்ஸ். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. கடைசியா அவங்க காமெடி சீன்ல கடைசி பாகம் மாதிரி அந்த முட்டாள் கிரீடத்தை நீயே தலையில வச்சுக்கிட்ட எனக்காக. ராஜலட்சுமி, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு. அம்மாவோட இடத்துல கண்டிப்பா அம்மா தான் இருக்கணும். கோர்ட் மார்ஷல் முடிஞ்சதும் கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் மாமா. நீயும் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளீஸ் டா, 2 எபிசோட் தான் எடிட் பண்ணனும். அது முடிச்சதும் நானும் அம்மாவும் டைரக்டா அங்க லேண்ட் ஆயிடுவோம். கள்ளி, தாத்தா இங்க இல்ல. அடங்கி ஒடுங்கி இருக்கணும். குறும்பு எதுவும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? சரி சரி. அங்க போய் சரக்கு அடிச்சு மட்டை ஆடாதீங்க. கோவிலுக்கெல்லாம் நான் போய்க்கிறேன். டேய் குட்டிராமா, சீக்கிரம் ஏறிறேன். அங்க சந்திப்பா. பாய். டாடா. உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு அவ போறா. அவ பொண்ணு கல்யாணத்துக்காக. நாளைக்கு கோர்ட் மார்ஷல் வந்து அவ அட்டன் பண்ணிட்டானா? அப்போ இல்ல, இந்த ஸ்டீஃபன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிரு. நாளைக்கு நீங்க டியூட்டி முடிச்சு வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன் வித் லக்கேஜோட. ஓகே, குட் நைட். குட் நைட்.
அம்மாடி ஹலோ ஹலோ செல்லு 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 பாரு அம்மாடி பூஜா சஞ்சய் கூட இப்ப வந்துருவா. அதான் வந்துட்டாங்களே. செல்லம் பூஜா, அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு ஒண்ணு இருக்குல்ல, அத நான் உனக்கு திருப்பி தரேன். இந்த குரங்கு மூஞ்சி. எல்லா உண்மையை நான் சொல்லிட்டேன். நிஜமாவே நீங்க தான் ஒண்ணு சேரணும். பூஜாவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல சம்பந்தம் அவளுக்கு வந்திருக்கு. ஹாப்பி தானடா உனக்கு? பின்ன இனிமே இந்த ஊர் சுத்திய வாழ்க்கை ஃபுல்லா நான் தான் சுமக்கணும். ஹலோ ஹாய் எவ்ரிபடி. நீ வாடி தங்கம். அட இது எப்ப நடந்தது? ஏன் லூசு மாமனாருக்கு பைத்தியம் குணமாய் நாங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதனாலதான் அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஷாக்கும் கொடுத்துட்டேன். எங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இனிமேல நாங்க ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு கொடைக்கானலுக்கு பறக்க போறோம். ஆகாயத்துல பறக்க விடுறா. இவன் எப்படி அங்க இருந்து வந்தா? நீ என்னடி நின்னுட்டு இருக்க? வாடி வா. உன்னை சாவடிச்சு நான் மருந்து செய்ய போற கருங்குரங்க. பறக்கிறதுன்னு சொன்னா இந்த இப்படிதான் பறந்து போகணும்.